கிறிஸ்து மகாராஜாவுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளில் மகிமையான ஆராதனையிலே அமர்ந்திருக்கிறவங்க எல்லாரையும் வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரம் அடைத்த இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களிகூற கடவோம் என்று வேதம் சொல்கிறது. 6 நாளும் சர்வ உலகத்தை படைத்த தேவனாய் கர்த்தர் 7வது நாள் ஓய்ந்திருந்தார். எதற்கு தெரியுமா? நமக்கு ஓய்வு கொடுக்கும்படியாக, நாம் அவரோடு கூட இருந்து நாம் மகிழ்ச்சியை கொண்டாடும்படியாக ஆண்டவர் நாளை ஏற்படுத்தினார். அதனால் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களிகூற கடவோம். நல்ல நம்பிக்கையோடு கூட ஆராதிக்கும்படி அமர்ந்திருக்கிற நீங்கள் வீடுகளில் தங்கியிருந்தாலும் பரிசுத்தத்தோடு பயத்தோடு பக்தியோடு நீங்கள் ஆராதனை ஒழுங்கை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் தேவ பிரசன்னத்தை ஆவியாத்ம சரத்தில் நீங்கள் முழுவதுமாய் நீங்கள் கட்டாயம் அனுபவிப்பீர்கள். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், வீட்டில் தானே இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இந்த நாளே ஒரு கையிலேயே கட்டிக்கொண்டோ ஐட்டி வைத்துக் கொண்டோ நீங்கள் உட்காராதபடி கடவுளுக்கு பயந்து ஆராதனை ஒழுங்கிலே அமர்வீர்களானால் கடவுளுடைய மாறாத பிரசனம் தங்கியிருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளை பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவர் கும்பதாக நடுங்குங்கள் என்று சொல்லியிருக்கிறது. நல்ல நம்பிக்கையோடு ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர் நல்லவர். ஆண்டவரே, நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். பிதாவாகிய தேவனை மாசற்ற தூய அன்பை கனப்படுத்துகிறோம். குமாரனாகிய இயேசுவை மாசற்ற தூய ரத்தத்தை கனப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உடைய மாசற்ற தூய வல்லமை போதனை கனப்படுத்துகிறோம். ரீமா கானா பௌதிய காலாபா தீமா கேப்பர்ரா கானா பௌதியா. இந்த மன மகிழ்ச்சினாலுமே ஆராதிக்கும்படியா வந்திருக்கிறோம். நாங்கள் வெவ்வேறு இடங்களை தங்கியிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து சரமாகிய சபையில் இணைக்கப்பட்ட நாங்கள் ஒரே ஆவி உறவுகளாய் ஆராதிக்கும்படி அமர்ந்திருக்கிறோம். நாங்கள் பாடல்கள் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறோம். ஆராதனை மூலமா தேவ பிரசனத்தை அனுபவிக்க இருக்கும்படியா இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை காணிக்கையில் படைக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஐயா ஆண்டவர், தேவனுடைய வார்த்தை நாங்கள் வாழ்க்கையை ஒரு விஷயம் கூட சீர்தூக்கி பார்த்து சரிபிடித்துக் கொள்ளும்படியாக அமர்ந்திருக்கிறோம். ஆராதனை 6 முதல் முடிவரை மாறாத தெய்வீக பிரசனத்தினால ஒரு மகிமையின் மேகத்தினால மூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை நடத்துகிற தேவதாசனை கத்த வல்லமையா பயன்படுத்துவீராக. நீமானா தியக்கன பௌதிய கலபா தீமா கேப்பரா கான பௌதியா. நீமானா தியக்கன பௌதிய கலபா தீமா கேப்பரா கான பௌதியா. ஆராதிக்கிற வேலையில் தானே நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகிமை மேகம் இருக்கிற இடங்களில் இறங்கி வருவதை ஓ ஹalleluya என் ஜனங்கள் பார்க்கட்டும். அந்த மகிமையின் பிரசன்னத்தை பார்க்கட்டும். அந்த மகிமையின் தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து அமருவதை அவர்கள் அனுபவிக்கட்டும். ஆவியோடு பாடட்டும், கருத்தோடு பாடட்டும், அந்நிய பாஷைகளை பேசி தேவனை துதிக்கட்டும், மகிமையின் பிரசன்னத்தினால நிரம்பட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேயா. நீமானா தியன்கல பௌதிய கலபா தீமா கேப்பரா கான பௌதியா. பலவீனத்தோடு அமர்ந்திருப்பார்களானால் அந்த மகிமையின் பிரசன்னங்களை பலப்படுத்துவதாக. மன கலக்கத்தோடு அமர்ந்திருப்பார்களானால் தெய்வீக சமாதானம் உள்ளத்திலே வருவதாக. இயேசுவின் நாமத்தினால எந்த நிலையில இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல நிலை உருவாக்கத்தக்கதாக தேவ பிரசனம் கடந்து வருவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகிமையின் பிரசனத்தை உணர்கிறேன். அநேகர் அந்த பிரசனத்தில் கலிகூறுவதற்காக நன்றி அப்பா. அந்த மகிமையின் தேவனுடைய ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்குறதுக்காக நன்றி அப்பா. அநேக தேவ பிரசனத்தால் மூடப்படுகிறதுக்காக நன்றி அப்பா. அந்த மகிமையின் மேகத்தை தரிசிக்கத்தக்கதாக கண்களை திறக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இது ஒரு மகிமையான நேரம், மகிமையான நேரம். தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே, ஐயா வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே,
நடத்துதலுக்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டுடைய ஆவியானவர் வந்திறங்கி நடத்துவதை எங்கள் ஜனங்கள் அறியட்டும். ஆண்டவரே, சாட்சி வேலைகள் மிகுந்த ஆசீர்வாதமாகட்டும். எங்களை காணிக்கை படைக்கிற வேலையிலே பரலோகம் களி கூறட்டும். தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக வெளிப்படட்டும். வார்த்தை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையில ஆவியாத்ம சரத்தில் பரிபூர்ண விடுதலை அனுபவிக்க கர்த்தர் உதவுச்சு. இந்த வார்த்தை கேட்கிற யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு தெய்வீக பிரசனத்தை அனுபவிக்க கர்த்தர் உதவுச்சு. ஆறு முதல் முடிவரை நீர் மகிமைப்படும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் சொல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவே. நாம் தொடர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். பாஸ்டர் நிக்சன் அவர்கள் நம்மை ஆராதனையில் வழி நடத்துவார்கள். அவளோடு கூட இணைந்து நீங்கள் ஆராதிக்கப்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய பிரசன்னத்தையும் தெய்வீக சுகத்தையும் அணிவுங்கள். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சியின் கால வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவரை நாம் கொஞ்ச நேரம் ஆராதனை செய்ய போகிறோம். சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் தெரிந்த பாடல் என்னோடு சேர்ந்து பாடி அப்படி நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையால் நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவே. என்னோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? வந்து நிற்கிறோம்.
பாடல் நம்ம எங்களுக்கு தெரிந்த பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் என்று சொல்லி பாடி அவருடைய கிருபையை மகிமைப்படுத்த போகிறோம். பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவன் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. உன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. உன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவன் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பதையின் மொழியாய். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பதையின் மொழியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவன் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய வரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய மகன்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர்
பாதுகாப்பவர் அவர் ஒருவர் மாத்திரமே. வசனம் சொல்லுகிறது, மரண பரியந்தமும் நம்மை நடத்துவாராம், நித்தமும் நம்மை நடத்துவாராம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மளோடு இருந்து நம்மை நடத்துவாராம். சங்கீதத்துல வாசிக்கிறோம், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், நித்தமும் அவர் நம்மை நடத்துவார். மத்தேயு சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நம்மளோடு இருந்து நம்மை நடத்துவார். நெருக்கமான சூழ்நிலைகளை நடத்துவார், தேவையோடு இருந்த சூழ்நிலையை நம்மை நடத்துவார். முன் செல்கிற கர்த்தர், நம்மை பாதுகாக்கிற கர்த்தர், நம்மை ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தெய்வமே அல்ல. சபையா இருக்கிறவர்களை கண்களை மூடி பயபக்தியா தேவ சமூகத்திலே நம்மை நடத்துகிறவரை, நமக்கு முன் சென்று நம்மை பாதுகாப்பவரை, திட நம்பிக்கை தைரியம் தருகிறவரோடு இணைந்து கொள்கிற ஒரு நல்ல ஆராதனை நேரம். கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிற ஆண்டவரே, கிருபையா எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு முன் சென்று எங்களை பாதுகாக்கிற எங்கள் தெய்வமே, இதுவரை எங்களை நடத்தினவரே, நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மரண பரியந்தமும் எங்களை நடத்துவேன் சொன்னீரே, நித்தமும் உங்களை நடத்துவேன் சொன்னீரே. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நாங்களோடு இருந்து எங்களை நடத்துவேன் சொன்ன நல்ல தகப்பனே, சபையா இருக்கிற எங்களுக்கு ஒரே ஒரு ஆசைதான் ஆண்டவரே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே இருத்தியுள்ளேன். நெருக்கமான சூழ்நிலையில் ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே
இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழர் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், தோழர் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பது யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொண்ட யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பது யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மனிதர்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மாறாதவரே, நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மரண பரியந்தங்களை நடத்தினவர், நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா. நித்தமும் நடத்துகிறவரே, நீர் வாழ்விலே. உலகத்தின் முடிவு பரியந்தம் நடத்துகிறவர், நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆமாண்டவரே, எல்லா சூழ்நிலைகளும் மாறினாலும், நாங்கள் எவ்வளவாய் நெருக்கப்பட்டாலும், எங்கள் நெருக்கத்தையும் ஒடுக்கத்தையும் நீக்கி எங்களை பழுகி பெருக செய்கிற கர்த்தர் நீர். எங்கள் நெருக்கம் எல்லாவற்றையும் மாற்றினீர் ஆண்டவரே. அடிமைத்தனத்தின் ஆவியெல்லாம் முறித்து போட்டீர். விடுதலையா இந்த காலவெளியிலுமே ஆராதிக்கும்படி உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி நீதிமானாய் மாற்றி உம்முடைய முகத்தை பார்த்து, ஏசையா உம்மைத்தானே என் கண் முன்னே நிறுத்தி இருக்கிறேன், நீர் போதும் எங்கள் வாழ்வில் என்று தைரியமாய் சொல்ல எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுகிற பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிப்பது போல தேவரீர் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆமென். அந்த நல்ல நம்பிக்கையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து தகப்பனே நாங்கள் வேத வாசிக்கிறோம், எங்களோடு கூட பேசி இன்றைக்கு உங்களுடைய திருவசனத்தின் மூலமா எங்களை தைரியப்படுத்த உற்சாகப்படைய செய்கிற ஒரு நல்ல வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசுவீராக என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபை சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னோடு கூட சேர்ந்து ஒரு வேத பகுதியை நாம் மாறி மாறி வாசிக்க இருக்கிறோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வசனங்களை நாம் சபையாய் மாறி மாறி வாசிக்க போகிறோம். என்னோடு கூட இணைந்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வசனங்களை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்டாகும் பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும்
நீ அனுசரித்த நட்போதகத்திலும் தேறியவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுகளுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ள ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. சேர்ந்து கடைசி வசனம் வாசிக்கிறோம். 9வது வசனம். இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. ஆமே. 8வது வசனம் சொல்லுது சரீர முயற்சி அப்ப பிரயோஜனமா. அப்ப எதுதான் நமக்கு பிரயோஜனம்? அதுக்கு அடுத்த பகுதி சொல்லுகிறது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் நம்முடைய சந்ததிக்கு வாக்குத்தத்தம் உள்ளது ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அதற்கு முந்தின வசனம் சொல்லுது தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சிக்கணும். நமக்கு கிடைக்கிற நேரங்களிலே நமக்கு கிடைக்கிற காலங்களே நேரங்களை பயன்படுத்தி நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்தி தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்களிலே சபையா இருக்கிற மனவாட்டியா இருக்கிற நாம் நம்மை இணைத்துக் கொள்வோமானால், மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாய் வசனத்தினாலே அலங்கரிக்கப்படுவோமானால் நித்திய மனவாளன் ஒரு நாள் வரப்போகிறார். மனவாட்டியாகிய சபையை சேர்த்து கொள்ள போகிறார். ஆயத்தமாயிருப்போம். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடல் பாடுகிற பொழுது நம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நாம் காணிக்கைகளை பாடிக் போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். எந்த தேவனால் நிச்சயமாய் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். எந்த வசனம் நான் கை கொள்வேன். உந்தன் வழிகளில் நான் நடந்துடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். வேலையிலும் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். சேர்ந்து என்னோட சேர்ந்து பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இருக்கிறங்களிலே உங்கள் காணிக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் அது ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் படையுங்கள். கர்த்தர் நல்லவர். சபை கூடி வருகிற நாட்களில் தேவ சமூகத்தில் நாம் இணைந்து படைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிடும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிடும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆதார குறை இல்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆதார குறை இல்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டான். கொடுத்ததை செய்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டான். கொடுத்ததை செய்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். பரலோக பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவ சமூகத்தில் வந்து பாடல்களை பாடி ஆராதிக்க கர்த்தர் நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் சாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் ஸ்தோத்திரம். அங்கீகரித்துக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். வானத்தில் பலகலிகள் திறக்கப்படட்டும். இடங்கொள்ளாமல் போக மட்டும் எங்கள் தேவனாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் கேட்க போகிற நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை ஆசீர்வதித்தாலும்
எங்களோடு கூட பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த நாட்டிலே தெய்வ சமூகத்தில் படைத்த எல்லா காணிக்கைகளையும் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு வானத்தின் பணங்களை தடப்படி இடங்களாமல் போக மட்டும் உங்களுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த வேளையில எங்களோடு கூட இணைந்து ஆராதனையிலே ஆண்டவரே இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய நெருக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி கர்த்தர் நீர் வைத்திருக்கிற பெருக்கத்தை கட்டளையிடுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உடைய தெய்வீக திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எல்லா துதி கன மகிமை மாட்சிமை மகத்துவம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் நல்லவே. ஒரு மகிமையான ஆராதனை பங்கெடுத்தீர்கள். பாஸ்டர் நிக்சன் ஆராதனை செய்கிற பொழுது தேவனுடைய கிருபை வெளிப்பட்டிருக்கும். அந்த நானும் பங்கெடுத்து தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்தேன். ஆண்டுடைய மகிமையை உணர்ந்தேன். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினீர்கள், மகிமையை அனுபவித்தீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போறோம். சில அறிவிப்புகள். ஊழியங்கள் ஆசீர்வாதமா இருந்தது. உங்கள் எல்லாருக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். கடந்த வாரம் முழுவதும் தேவன் ஆச்சரியமாய் நம்மை நடத்தினார். அதற்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். வருகிற புதன்கிழமை கர்த்தர் சித்தமாக இருக்குமானால் இந்த மாத கடைசி நாள் நம்முடைய தபார்த்தங்களை வைத்து துதி சோத்திர ஆராதனை என்று வைப்போம். அதை போல நாம் இருக்கிற இடங்களிலே அந்த ஆராதனை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோம். ஆனால் யாரெல்லாம் நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்களோ அவர்கள் அந்த நாட்களில் புதன்கிழமை காலை 11 மணி வரைக்கும் தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லியும்படி அடுத்த மாத்திர தேவன் செய்ய நன்மைகள் விசுவாசத்தோடு சோத்திர பலி ஏறதுக்கும் நீங்க பிரயாசப்படுங்கள். கதம் அதிகமாய் ஆசிரிப்பார். அந்த நாளே நரிமேட்டில் எங்கள் வீட்டில இருந்து அந்த ஆராதனை நாங்கள் செய்வோம். அநேகர் அந்த கான்ஃபரன்ஸ் காலில் பங்கெடுக்கிறீர்கள். கதம் அதிகமாக ஆசிரிப்பார். யாராவது அப்படிப்பட்ட நீங்கள் கலந்து கொள்ள பிரயாசப்பட்டால் நீங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் நடக்கிறது. அதிலையும் கலந்து கொள்ள நீங்கள் பிரயாசப்பட்டால் கான்ஃபரன்ஸ் கால் மூலமாய் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். அது மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். அநேகர் அதில் பங்கெடுக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை மாலை ஆண்கள் ஜெபம் நடக்கிறது. அதிலையும் அநேகர் கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக பங்கெடுக்கிறாங்க. அதில் பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஒருவருக்காக ஒரு ஜெபிக்கிறோம், ஒருவரை போன் மூலமாக விசாரிக்கிறோம். அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. தேசத்துக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறீர்கள். தேசம் நடக்கிற காரியங்களை குறித்து நாம் ஒன்றையும் கவலைப்பட வேண்டியதில்லை, வருத்தப்பட வேண்டியதில்லை. ஒரு பயங்கரமான சூழ்நிலை தான். இதனால விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். 1 மடங்கு அக்கினி 7 மடங்கு ஆக்கினாலும் தேவனை மட்டும் நோக்கி பார்க்க வேண்டும். அக்கினியை பார்க்கிற பொழுது நாம் அறியாமலேயே பயமும் திகிலும் நம்மை பிடித்துவிடும். இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் நடக்கிற அந்த சம்பவங்கள், கொரோனா வைரஸ் நடக்கிறதை பார்க்கும்போது பயமும் திகிலும் பிடித்து விடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், பயப்படாதீர்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். கட்டாயம் இதற்கு நல்ல ஒரு தீர்வை நம்முடைய தேசங்களுக்கு தருவார் என்பது சந்தேகமில்லை. தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவராக தேவன் சொன்னார், இடைவிடா ஜெபம் தடையெல்லாம் மாற்றிவிடும் என்று சொன்னார். நீங்கள் தொடர்ந்து உபவாசத்தோடு ஜெபியுங்கள். வெயில் குறையணும், அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எந்த வடம் இல்லாத அளவுக்கு இந்த வடம் சிஷம் மதுரையில 106 வரைக்கும் போயிருக்கிறது. அது மிகுந்த அதிகமான ஒன்றுதான். ஆனால் தேவ கிருபை ஜனங்களை காக்கிறது. தொடர்ந்து வெயில் குறையணும், நல்ல மழை கிடைக்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். அரசாங்கம் கொடுக்கிற அந்த பாதுகாப்பு ஆலோசனை கடைபிடிங்கள். நீங்கள் வெளியே போகிற பொழுது மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள். வெளியே போகும்போது கை கழுவுவதற்கான காரியங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அடிக்கடி முகத்தில் கைகளை வைப்பதை தவிர்த்து விடுங்கள். பிறோடு கை கொடுக்கும்போது அவசியம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆலோசனை பின்பற்றுவோம். அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்ளுங்கள். வேலை ஸ்தலங்களில் பாதுகாப்பாக இருக்க நீங்கள் வேலை செய்கிற இடங்களும் நீங்கள் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நல்லவர். ஹோம்ஒர்க் கொடுத்து வருகிறோம். அதை நீங்கள் அநேகர் செய்கிறீர்கள். வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் கூட செய்து அதை அன்பாய் அனுப்பிக்கிறீர்கள். ஒவ்வொரு வாரம் செய்தி கேட்கறது கூட நீங்கள் சரியான அந்த கேட்கிற செய்தியை நீங்கள் முறைப்படி எழுதி நம்முடைய சபையில் செய்வது போல வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு அனுப்புகிறீர்கள். அது மிகுந்த சந்தோஷம். உங்களுடைய உண்மையை கர்த்தர் பார்த்து உயர்த்துவாராக. 7 மாத்திரை 7 டேப்லெட் கடந்த நாட்டில் கைப்பிரதி மூலமாய் அது கொடுக்கப்பட்டது. அன்னுடைய கிருபையினால இந்த நாட்களில் வாட்ஸ்அப்லையும் அந்த யூடியூப்லையும் இந்த 7 மாத்திரை அந்த வரிசையை மடிப்பதற்கு ஏதுவாக வருகிறது போல பாஸ்டர் அழகாக அந்த டிசைன் பண்ணி அனுப்பியிருக்கிறார். நீங்கள் அதை உபயோகப்படுத்துங்கள், பார்த்து வாசியுங்கள். இது நமக்கு இந்த கொரோனா வைரஸ் தாக்குற பயங்கரமான நாட்களில் ஆண்டவராக தேவன் நமக்கு ஏற்கனவே ஞாபகப்படுத்தினார். அந்த 7 வசனங்களை 7 மாத்திரையாக 3 வேளையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆரோக்கியமான நிலையை உண்டாக்கும் சந்தேகம் இல்லை. 1000 சோத்திர பலி கர்த்தர் கிருபையினால ஆடியோ பதிவு செய்யப்பட்டது, வீடியோ பதிவு செய்யப்பட்டது. இப்பொழுது வீடியோ யூடியூபிலும் இருக்கிறது.
வாட்ஸ்அப்பில் இருக்கிறது. தேவன் கிருபையாய் கொடுத்த அருமையான என்னுடைய மனைவி அருமையான மகளும் அதை அழகாய் வாசித்திருக்கிறார்கள். நீங்கள் அதோடு கூட பங்கெடுங்கள், அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய விசுவாச அறிக்கை புஸ்தகம் சொன்னபடி எனக்கு புஸ்தகமும் நானும் என் மனைவியும் விசுவாசத்தோடு அதை வீடியோ பதிவு செய்திருக்கிறோம். அன்னைக்கு ஆடியோ பதிவு செய்யப்படும். அது ஏற்கனவே நம் கையில் புத்தகமாக இருக்கிறது. புத்தகம் இருக்க வாசியங்கள் இல்லாதவர்கள் நீங்கள் அதை உபயோகப்படுத்துங்கள், பயன்படுத்துங்கள், ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்கள், அது பெரிய சந்தோஷம். குடும்ப ரட்சிப்புக்காக, தேசங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் நம்முடைய ஊழியம் செய்ய முடியவில்லை நீங்கள் யோசிக்க வேண்டாம். நாம் வாய்ப்பு கிடைக்கும் நேரம் தேவை உள்ள மக்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். வாய்ப்பு இல்லாத நேரம் தேவனுக்கு ஊழியம் செய்யலாம். இந்த நாட்கள் நாம் தேவனுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய முடியாத தேவன் வாய்ப்பளித்த நேரம். கடவுள் அழைத்த போது முதல் கொடுத்த ஊழியமே நீ என்னோடு அமர்ந்திருக்க வேண்டும், இரண்டாவதாக என்னை பற்றி பேச வேண்டும், மூன்றாவது என்னுடைய பெயரில் நன்மை செய்ய வேண்டும். இந்த 3 தான் அழைப்பில் தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அமர்ந்திருக்கிற நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சமூகம் அதிகமாய் அமர்ந்து குடும்பமாய் ஆராதிங்கள், தனியாக ஆராதிங்கள், அதிகமாக ஜெப நேரத்தை ஏறிடுங்கள். எந்த விதத்தில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள முடியுமோ புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நம்மோடு கூட ஆராதித்து நம்ம சபைக்கு வராமல் இருக்கிற மக்களை விசாரிக்க வாய்ப்பு இருக்குமானால் விசாரியுங்கள். அருகில் உள்ள நபர்களை விசாரிக்க வாய்ப்பு இருந்தால் விசாரியுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் நாம் கேட்போம். ஒவ்வொரு வாரம் ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய சபையாரை விசுவாரிப்பதற்கான காரியங்களை கர்த்தர் கைகூடி வரப்போனார். கடந்த வாரத்தில் தேவன் அருமையான சகோதரர் உதவியா இருந்தார். கர்த்தராகிய தேவன் அவரையும் அவர் குடும்பத்தில் பிள்ளைகள் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நல்லவர். அவர் சொல்கிறார், இவளுக்கு எதை செய்கிறீர்களோ எனக்கே செய்கிறீர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் ஒரு ஏழைக்கு, ஒரு திக்கட்டவனுக்கு, ஆதரவற்றவருக்கு, தேவையுள்ள மக்களுக்கு எதை செய்தாலும் தேவன் அதை தனக்கு செய்ததை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு செய்தவர்களுக்கு நன்மையை அள்ளி கொடுப்பதற்கு உண்மையில் வர இருக்கிறார். தொடர்ந்து நாம் ஒருவருக்காக ஒரு ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். ஒவ்வொரு வாரம் மனமகிழ்ச்சினால் அருமையான வார்த்தைகள் நாம் கேட்கிறோம். அது மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. உங்களுக்கு போதிப்பது பெரிய மகிழ்ச்சி. அதை காட்டிலும் உங்களுக்கு போதிக்கும்படியாக தேவன் கொடுத்த வார்த்தையை முதலாவதாக என் செவிகள் கேட்கிறது, அது மிகுந்த சந்தோஷம். ஆனால் நான் கேட்ட செய்தியை, நான் உங்களுக்கு பிரசங்கிக்க போற செய்தியை நான் கேட்டு அனுபவித்து உங்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக உட்கார்ந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக வந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் மூலமாய் நமக்கு பெரிய காரியங்கள் செய்வாராக. இந்த வார செய்திக்கு ஆதாரமாக 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. நல்ல பிதாவே, இந்த வார்த்தை மூலமாய் என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இதன் மூலமாய் எனக்கு எங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய பாடங்களை கற்றுத்தாரும், கற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை தாரும். கற்றுக்கொண்டதை பெற்றுக்கொண்டதை வாழ்க்கையை நடைமுறையாக்கி ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு என்ற இளம் வாலிபனுக்கு எழுதின அருமையான வார்த்தை. ஏனென்றால் இன்றைக்கு நான் வாழ்கிற உலகம் தேவை நிறைந்த உலகம். தேவனும் தேவையும் இருக்கிற பொழுது எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய முக்கிய தேவையாக, முக்கியமாக தேவையைத்தான் முன்வைக்கிறதை உலகம் முழுவதும் பார்க்கிறோம். தேவனை தேடினால் கூட அதுல ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்னவென்றால் தேவையாய்த்தான் இருக்கிறது. அப்படியானால் தேவனை காற்றிலும் முதன்மையான இடத்துல நம்முடைய தேவைகள் இருப்பதை போல ஒவ்வொருவரும் நாம் மனதிலே ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். ஆனால் தேவனாய் கர்த்தர் மனுஷனை படைக்கிற பொழுது அவனுக்கு என்ன தேவை என்று அறிந்திருந்து அவர் படைத்தார். பிற்பாடு அவனை படைத்தார். அப்படியானால் அவன் தேவைக்காக பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவை என்று அறிந்தவர் அவனை படைப்பதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் அவர் செய்துவிட்டார். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் அது இந்த உலகத்தோடையே முடிகிறது. ஆனால் இன்னொன்றைக்கு சொல்கிறார், தேவ பக்தியானது, நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த பக்தியான வாழ்க்கையானது இந்த உலகத்திலே வாழுகிற ஜீவனுக்கும் இனி நம்முடைய காலங்களுக்கு பின்னாடி தேவன் கொடுக்க போகிற நித்திய வாழ்க்கைக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால். அப்படியானால்
ஒரு மனிதன் தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, மறுபடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற பொழுது இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கைக்கு ஆதாரமான எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அதோடு கூட இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிந்த பிற்பாடும் அவரோடு வாழும் நித்திய ஜீவனையும் சேர்ந்து வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வார்த்தை உண்மையில்லவர். அவர் சொன்னார், வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் சொன்ன வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. நான் அதை ஏற்றுக்கொள்ள மறக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை மறுப்பதும் இல்லை, மறப்பதும் இல்லை. அதை நிலைத்திருக்கிற வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, புல் உலர்ந்து போம், பூ உதிர்ந்து போம், கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லியிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் முடிவே கிடையாது. ஏனென்றால் அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது, அந்த வார்த்தை இயேசுவாய் இருக்கிறது. ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு நான் பார்க்க போற தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு தலைப்பு வைத்திருக்கிறேன், விசுவாசியின் சக்தி ஆவிக்குரிய பக்தியே. விசுவாசியின் சக்தி ஆவிக்குரிய பக்தியே. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் அவன் உண்மையான ஸ்ட்ரென்த் என்று ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அதனால் தான் தாவீது சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே, என்னுடைய ஸ்ட்ரென்த் நீர்தான். என் பலனே, ஆண்டவர் ஒரு பேர், ஆண்டவருக்கு பேர் வைத்திருக்கிறார், என் பலனே நான் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப விசுவாசியின் சக்தி, விசுவாசியுடைய பவர், விசுவாசிக்கு ஒரு வல்லமை இருக்குமானால் அது ஆவிக்குரிய வாழ்க்கையில பக்தியா இருப்பது மட்டும்தான். இன்னைக்கு ஒரு விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, இந்த உலகத்தை சார்ந்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் தன்னுடைய வல்லமையாக, தன்னுடைய ஸ்ட்ரென்த்தாக நினைப்பாரானால் சீக்கிரமாய் அது ஏமாற்றப்படுவதை இவர் உணர்வார். இதுதான் வேதத்திலே ஆரம்பம் முதல் முடிவு வரை கற்று வைத்த பாடமாக இருக்கிறது. ஆனால் அதே நிலையிலே எல்லாம் இழந்த யோபு ஆவிக்குரிய பக்தியை ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலே அந்த பவர் தான் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை திரும்ப பெறுவதற்கு காரணமானது. இன்னைக்கு உலகம் முழுவதும் தேவனை தேடுவதில் கூட ஒரு நோக்கம் வைத்திருக்கிறது, தேவைகளுக்காக. தேவைகளுக்காக தேவன் அல்ல, தேவனை தேடுகிற பொழுது தேவைகள் நம்மை தேடுகிறது. நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஆசீர்வதிக்கிறவரை நீ தேடு, ஆசீர்வாதம் உன்னை தேடும் என்று சொல்லுவேன். நான் மறுபடி சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட விசுவாசி காலையிலே தேவ சமூகத்திலே ஜெபித்து விட்டு அவன் வெளியே போய் ஒரு ரோசா பூ செடியை பார்த்தால் அதுவரைக்கும் மலராத அந்த பூ மலர்ந்து விடும் என்று சொல்லுவேன். ஏனென்றால் அவர்கள் உன்னதமான நீதி சூரியனை பார்த்து கொண்டு அந்த மகிமின் பிரசனத்தை கொண்டு போகிறபடினாலே வேதம் சொல்லுகிறது, அந்த மலர ஆயத்தமாக இருக்க கூட உடனே மறந்து விடும் என்று சொல்லி. ஆனால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் தன் வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை, தேவனை தேடுகிற அனுபவம் இல்லாத நிலையிலே, காலையில தேவனை தேடுவதற்கான எந்த ஆயத்தம் இல்லாத நிலையிலே இருந்த ஒரு மனிதன் அதை வீட்டை விட்டு வெளியே போய் அங்கே இருக்கிற ரோசாப்பு செடி அவன் பார்ப்பானால் மலர்ந்திருக்கிற பூ கூட இந்த மனிதனை பார்த்த உடனே சுருங்கி கொள்ளும் என்று ஆண்டவன் ஞாபகப்படுத்தினார். ஏன் தெரியுமா? ஆண்டவராக தேவன் சொன்னார், இவன் நிமித்தம் அந்த சாபம் வந்து விட்டது. ஆதாம் தேவனோடு இருக்கிற பொழுது, இவன் தோட்டத்துக்குள்ள ஒரு பூவான பொழுது எல்லாம் மலர்ந்தது. ஆனால் தேவனற்ற உறவிலே வேதம் சொல்லுகிறது எல்லாம் சாபமானது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த பூமிக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக வைத்திருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. அப்படிப்பட்ட மகிமையின் ஆசீர்வாதம் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிற பக்தியை தான் நடக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. அப்படியானால் கடவுள் மக்களாய் இருக்கிற நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு இன்னொரு ஆலோசனை எழுதுகிறார் பாருங்களேன். போதும் என்கிற மனிதன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஒரு மனிதனுடைய அதிகமான லாபம் ஒன்று இருக்குமானால், சேஷமா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணிட்டு தேவனை ஆராதிக்கிற மனிதனுக்கு லாபம் என்ற பகுதி அவன் 100 ஏக்கர் நிலம் அல்ல, அவன் வைத்திருக்கிற 10 பங்களாக்கள் அல்ல, அவன் அங்க பேங்க்ல சேர்த்து வைத்திருக்கிற கோடிகள் பணம் அல்ல, போதும் என்கிற மனதுடன் கூடிய பக்தி.
போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தி தான். அப்படியானால் வாழ்க்கையில தேவன் தனக்கு கொடுத்த சின்ன நிலையோ பெரிய நிலையோ எல்லாவற்றிலும் ஒரு திருப்தியா நிலை வைத்துக் கொண்டு தேவனை துதிக்கிற மனுஷன்தான் மிகுந்த ஆதாயம் உள்ள ஒரு பணக்காரன் சீமான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நிலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த மனமகிழ்ச்சி நாளை பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார். ஆளுடைய மக்களாக இருக்கிற நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி பக்தியான வாழ்க்கை வாழ என்ன செய்ய வேண்டும்? பக்தி 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 என்று சொல்வதில்லை. நான் பக்தியாக தானே இருக்கிறேன், நான் கடவுளை ரொம்ப தானே நேசிக்கிறேன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தட்டில் சாப்பாடு இருக்கிற பொழுது நான் சாப்பிட்டதாக விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது அது சாப்பிட்டதுக்கான அடையாளம் அல்ல. ஆண்டவராய் தேவன் கிருபையாய் கொடுத்த அந்த நல்ல உணவை எடுத்துக்கொண்டு சாப்பிடுகிற பொழுதுதான் அது சாப்பிட்டதுக்கான அடையாளப்படுத்தப்படும். ஆவிக்குரிய வாழ்க்கை கூட நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்ன ஆலோசனை பின்பற்றுகிற பொழுதுதான் அது பக்தியாய் மாறும் என்பதை மறந்து போகக்கூடாது. அப்படியே நான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி பக்தியான வாழ்க்கை வாழ என்ன செய்வது? 1 பேதுரு 1 3 வசனம், 2 மத்தேயு 8 17 வசனம், 1 பேதுரு 2:24, அடுத்து 2 கொரிந்தியர் 8 9 வசனம். மறுபடி சொல்கிறேன், 2 பேதுரு 1 3 வசனம், மத்தேயு 8 17 வசனம், 1 பேதுரு 2:24, 2 கொரிந்தியர் 8:9. திருச்சபை கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவில் வளர பிரயாசப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் பக்தியாக வாழ வேண்டுமானால் அவன் அறிந்து கொள்ள வேண்டிய 1 கிறிஸ்து இயேசுவை பற்றி அறிகிற அறிவிலே வளர வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன் யார்? நான் தொழுது கொள்கிற தேவன் யார்? நான் ஏற்றுக்கொண்ட இரட்சகர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் அவரை குறித்து நமக்கு அடையாளப்படுத்தி காமித்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படி எழுதுகிறார், 2 பேதுரு 1 3 வசனம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு கொடுத்தது. அவர் சொல்லுகிறார், நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே இந்த வாழ்க்கைக்கும் இந்த பூமியிலே தேவனுக்கு பிரியமான பக்தியான வாழ்க்கை வாழ்வதற்கும் தேவையான அனைத்தையும் அவருடைய திவ்ய வல்லமை, பரிசுத்த ஆவியான வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நமக்கு தந்திருக்கிறது, தரும் என்று சொல்லவில்லை, தந்திருக்கிறது. சொல்லுகிறார், அதோடு மாத்திரமல்ல என்று சொல்லி அதுக்கடுத்த வசனம் ஆரம்பிக்கிறது, தந்திருக்கிறது. என்னெல்லாம் தந்திருக்கிறது? மத்தேயு 8 17 வசனம் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் ஏசா தீர்க்கதரிசி அவரை குறித்து சொன்ன வார்த்தையை, அவர் ஊழியத்தில் அடையாளங்கள் அற்புதம் செய்வதை கண்ட அந்த மாத்தியூ இப்படி அவர் எழுதுகிறார். அவரை குறித்து இப்படி எழுதுகிறார், மத்தேயு 8:17, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது, நிறைவேறிவிட்டது. மறுபடியும் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், நீங்களும் நானும் அவரை அறிகிற அறிவிலே வளருவதான் பக்தியாகும். என்ன அறிவு? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே சத்தியமாகவே உண்மையாகவே என் பாவத்துக்கு பரிகாரம் செய்த அந்த நாள் தானே பாவத்தினால் அந்த சாபம், வியாதி, கண்ணீர், தரித்திரம் எல்லாவற்றும் அவர் மேல் எடுத்து போடப்பட்டது. இப்ப என் மேல் இருப்பது என்ன தெரியுமா? நான் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டதனாலே என் ஜீவன் தேவனோடு இருக்கிறது, அவருடைய ஜீவன் எனக்குள்ள வைத்திருக்கிறது, அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறபடினாலே என் சரத்திலே வியாதி இல்லை என்று நான் அறிக்கை செய்கிறேன். ஒருவேளை உலக பிரகாரமாய் அதற்கான அடையாளங்கள் இருக்கலாம், உலக பிரகாரமாய் அதற்கான வேதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் எனக்குள்ள ஏற்றுக்கொண்ட
எனக்குள்ளே வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? நான் அதை ஏற்றுக்கொண்டேன். உன் சரீரம் அடையாளப்படுத்துகிற அந்த பலவீனங்களுக்கு சொல்லு, நான் பலவீனன் அல்ல, நான் பலவான் என்று சொல்லு. ஏனென்றால் மெய்யாகவே சொல்லுகிறேன், நீ என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய சரீரமாகிய சபையில் உன்னை இணைத்துக் கொண்டதனாலே, ஆண்டுடைய நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினாலே உன் பலவீனங்கள் எடுக்கப்பட்டது. இதை அறிந்து கொள்கிற அறிவிலே வளர வேண்டும். அதற்காகத்தான் 7 மாத்திரை என்ற அந்த வசனங்களை எழுதி தினமும் அறிக்கை செய்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற உங்களை போல நானும் சில நேரத்தில் சதப்பிரகாரம் பலவீனங்கள், போராட்டங்களை அனுபவிக்கிறேன். ஆனால் அதை அங்கீகரிக்க மாட்டேன். அனுபவிக்கிறேன், ஆனால் அங்கீகரிக்க மாட்டேன். ஆண்டுடைய நாமத்தினால் சொல்லி நம்ம வீடுகளிலே நாம் இருக்கிற பொழுது தூசிகள் வராதுன்னு சொல்ல முடியாது, வருகிறது. ஆனால் அதை அங்கீகரிப்பதில்லை. அடுத்த வினாடியிலே அந்த தூசியை வெளியே தருவதற்கு எப்படி பிரயாசப்படுகிறோமோ அதை போல என் சரீரத்தில் வருகிற பலவீனங்களை காரணம் காமித்து அதை என்னை உறவுக்குள் வைத்துக் கொள்வதில்லை, அதை உதறி தருவதில் நான் கவனமாக இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், இந்த வார்த்தையை கேட்கிறீங்க யாரா இருந்தாலும் அவரை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் பலவீனர் அல்ல என்று இயேசு அந்த அறிக்கை செய்யுங்கள். வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அப்படியானால் இந்த பூமியிலே ஒரு ஏழை வீட்டிலே ஒரு பிறக்க இடமற்ற இடத்துல கூட பிறக்கத்தக்கதாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தது காரணம், கல்வாரி சிலுவையிலே தொங்கும் வரை தரித்திரத்தையே தக்க வைத்துக் கொண்டு வாழ்ந்தது காரணம், நம்முடைய தரித்திரம் முழுவதும் அவர் எடுத்துக்கொண்டார் என்பதை அடையாளப்படுத்துவதற்காகத்தான். வேதம் சொல்லுகிறது, அதை விசுவாசிக்கிற பொழுது அப்படி ஐஸ்வர்யம் எனக்குள்ளே வருகிறது. அந்த ஆனந்த ஐஸ்வர்யம், இந்த உலகத்துக்கு வருவதற்கான ஐஸ்வர்யம், மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்கத்தக்க ஐஸ்வர்யம், எல்லாவற்றையும் அவர் எனக்கு தருகிறார். வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் ஐஸ்வர்யவான்கள், ஆரோக்கியமானவர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய உரிமை சொத்து. அப்படின்னா அது பத்திரப்பதிவானது. அதை சுதந்திரிக்கிற போராட்டம் தான் நமக்கு இருக்கிறது ஒழிய, ஆனால் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்பதை மறந்து போகக்கூடாது. இதைத்தான் பேதுரு அழுத்தமாக எழுதுகிறார். 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தம்முடைய சரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள். என்னை மீட்டெடுத்தார், என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நீதியாய் வாழும்படியாக. இந்த பக்தி உள்ள வாழ்க்கை மட்டும்தான் நமக்கு சக்தியை கொண்டு வரும் என்பதை மறந்து போகக்கூடாது. நீங்கள் போய் ஆண்டவரிடத்தில் அல்லாதிருங்கள். ஏன் ஆண்டவரை நீ வேதனைப்படுத்துகிறீர்? ஏன் ஆண்டவர் நான் வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிறேன்? அல்லாதிருங்கள், விசுவாசிங்கள். இயேசு கிறிஸ்து வருகிறது வரைக்கும் பரிசுத்தவான்கள் அழுதார்கள். ஏனென்றால் தனக்காக பரிந்து பேச, தன்னுடைய பாதங்களை சுமக்க, தன்னுடைய கஷ்டங்களை சுமக்க ஒருவர் தேவை என்று அழுதார்கள். வந்துவிட்டாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னவர் வந்துவிட்டாரே. அவர் மேல வைத்து விடுங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் மேல் வைத்து விடுங்கள், வைத்து விடுங்கள். ஒரு முறை ஒரு சகோதரர் ஜீப்ல போய் கொண்டிருந்தார். போகிற வழி தோட்ட வேலையில வேலை செய்தவர்கள் எல்லாரும் தலையிலே ஒரு கட்டை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். ரொம்ப தூரம் நடக்க வேண்டும், சோர்ந்து போய் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த ஜீப்ல வந்த நபர் அவர் சொன்னார், அம்மா நீங்க எங்கே போகணும்? ஐயா நாங்க ரொம்ப தூரம் இந்த நாத்துக்கட்டை கொண்டுட்டு போகணும், அதனால நிக்கிற ஐயா அப்படின்னு சொன்னாரு. அம்மா பின்னாடி ஃப்ரீயா தான் இருக்கு, ஜீப்பு தான் நல்லா திறந்ததான் இருக்குது, நீங்க ஏறி உட்கார்ந்துக்குங்களேன், நான் அந்த இடத்துல இறக்கி விட்டுறேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். உடனே சகோதரிகள்லாம் பின்னாடி ஏறி அமர்ந்து கொண்டார்கள். அவர் கார் ஓட்டி கொண்டே போகிற பொழுது கண்ணாடி வெளியே ஒரு காட்சியை பார்த்தார். அது அவருக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அதனால அவர் ஜீப்பை ஓரமா நிறுத்திவிட்டு அவர் திரும்பி பார்த்தால் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் சீட்ல உட்கார்ந்து கொண்டு அந்த அந்த நாத்து அந்த செடி கட்டை தலையிலே வைத்து உட்கார்ந்திருந்தார்கள். அவர் திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், அம்மா ஜீப்பில் ஏறி விட்டீர்கள், உங்கள் பாரங்களை குறைப்பதற்காகத்தான் நான் உதவியா இருந்தேன், இன்னும் ஏன் பாரத்தோடு இருக்கிறீர்கள்?
வேறு என்னையா செய்ய, இறைக்கு பக்கத்தில் வைத்து விடுங்கள் சொன்ன பொழுது சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. உடனே இறைக்கு வைத்து விட்டார்கள். இன்னைக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட அநேகர் ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ சரீரமாகிய சபையை இணைத்துக் கொண்டவர்கள் கூட அந்த ஜீப்பிலே பிரயாணப்பட்டு போற சகோதரியை போல பாரங்களை தலைமையில வைத்துக் கொண்டு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று ஆவியா நமக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. நீங்கள் பக்தியான வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவரை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், உங்கள் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார், உங்கள் சாபத்தை ஏற்றுக்கொண்டார். எனக்கு சாபம் இருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு தரித்திருக்குன்னு சொன்னாங்க. அப்ப நம்முடைய சாபங்களை எப்படி மாற்றிருக்கிறார்? வேதம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதியிருக்கபடி இயேசு எனக்காக சாபமாகி என்னை சாபங்களுக்கு நீங்களாக்கி விட்டார். ஆபிரகாம் உண்டான அத்தனை ஆசீர்வாதம் வரும்படியாகத்தான் அபிஷேகத்தை கொடுத்து அவரோடு கூட இணைத்துக் கொண்டார் வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக, நீங்கள் பக்தியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 4வது வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44, 45, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 11, 13, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11, 12. மறுபடி சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 14:4, அப்போஸ்தலர் 2:4, அப்போஸ்தலர் 4:13, அப்போஸ்தலர் 10:44-45, அப்போஸ்தலர் 19:6, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 11-13, ஏசாயா 28:11-12. திருச்சபை ஆவியானவர் துணையோடு அந்நிய பாஷை பேச வேண்டும். இரண்டாவதாக, பக்தியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம், அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்படியானால் நம்முடைய பக்தியான வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்தா, ஆவியானவர் நமக்குள்ள வருகிற பொழுது அந்நிய பாஷை பேசுவதற்காக உதவி செய்கிறார். அப்படி அந்நிய பாஷை பேசுகிற பொழுது பக்தியை அவர் உண்டாக்குகிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அந்நிய பாஷை பேசுவதை குறித்து இப்படி சொல்லுகிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்த பக்திக்கு ஏதுவாக இருக்கிற அந்த ஆராதனைக்குரிய தேவனோடு பேசுகிறான். அந்த தொடர்பை பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதனால தான் அந்த சக்தி இவருக்கு பக்தியை கொடுக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. அதனாலே அந்நிய பாஷையில பேசும்படியாக ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, பெந்தேகோஸ்து நாளில் அவர் கூடியிருக்கிற பொழுது ஆவியானவர் இறங்கி வந்தார். வேதம் சொல்ல கூடியிருந்த 120 பேரும் தேவன் தங்களுக்கு தந்தன பாஷைப்படி வெவ்வேறு பாஷையிலே பேச தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்களேன். அப்போஸ்தலர் 4:13, இந்த அபிஷேகம் நடந்த பிற்பாடு 3ஆம் அதிகாரத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து அவர் ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர் சதுசேயர் பரிசேயர் என்பதாக பயந்து ஓடி ஒளித்துக் கொண்ட பேதுரு தைரியமாய் பேசுகிறார். இப்பொழுது சொல்லுகிறார்கள், அவர்கள் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவள் இயேசுவோடு கூட இருந்தவர் என்பது கண்டு கொண்டார்கள். ஓடி ஒளிந்தவன், ஒரு பெண்ணுக்கு பயந்து இயேசுவை மறுதலித்தவன், இப்ப பேதுரு தைரியமாய் பேசுகிறான். அவனுக்கு அந்த சக்தி எப்படி வந்தது? அந்த பயந்த விசுவாசிக்கு அப்படி சக்தி எதனால வந்தது? அந்த ஆவிக்குரிய பக்தியை மனிதனுக்குள்ளே கொண்டு வருகிற அந்நிய பாஷையில பேசுகிற அந்த அனுபவம் தான். நீங்களும் நானும் அந்நிய பாஷையில பேசி தேவனை துதிப்பதற்கான பிரயாசத்தை எடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44-45, பிரஜாதிகளுக்கு முதல் சுவிசேஷம் சொல்லப்படுகிற வேளையில ரட்சிப்பை பற்றி சொல்லுகிறார், அபிஷேகத்தை பற்றி அவர் சொல்லவில்லை. ஆனால் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்ட உடனே அவள் ஏற்றுக்கொண்ட உடனே ஆவியானவர் இறங்கி வந்து அவருடைய அந்நிய பாஷையை துதிக்கும்படியாக செய்தார்.
வேதம் சொல்லுகிறது புறஜாதியர்கள் அந்நிய பாஷை கேசு கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியானால் இன்னும் பிரசங்கமே பண்ணவில்லை, அவர் சுவிசேஷத்தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த உன்னத அனுபவத்தை, அந்த மறுபுறப்படைந்தவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய உன்னத அனுபவத்தை அவர் அதுக்கு முன்பதாகவே பெற்றுக்கொண்டதை கண்டு பேதுரு ஆச்சரியப்பட்டு தாமதம் இல்லாமல் திருமுழுக்கு ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு அந்த மக்களை ஆயத்தமாக்கினான். பரிசுத்த ஆவியானவர் சொல்வதை நான் சொல்லுகிறேன், அந்நிய பாஷை பேசுங்கள். நான் பாரம்பரியமாய் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் அந்த ஆராதனை அபிஷேகத்துக்கு தூரமாயிருந்தேன், தேவனை அறிந்து கொள்வதற்கு தூரமாயிருந்தேன், தேவனுடைய வார்த்தைக்கு தூரமாயிருந்தேன், தேவனுடைய பிரசனத்துக்கு தூரமாயிருந்தேன். ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டங்களில் நான் தேவனை தேடி அவரை ஆராதிக்க ஆரம்பித்த பொழுது அந்த நாள் ஒரு இரவு ஜெபத்துக்கு தான், அன்னைக்கு தான் முதல் பெந்தேகோஸ்து அனுபவ சபைக்கு போனேன். அந்த இரவிலேயே தேவனுடைய ஆவியானவர் என்னை அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பண்ணினார். அன்னைக்கு அநேகர் முழங்கால் படிட்டு இருந்தார்கள், அநேகருக்கா போதகர் ஜெபித்துக் கொண்டு போனார். நானும் போய் ஜெபித்துக் கொண்டு போனேன். என்னை சற்று வித்தியாசமாய் பார்த்தார்கள். ஏனென்றால் நான் முதல் சர்ச்சைக்கு போகிறேன். அந்த நாள் இப்படி இருக்க மாட்டேன், தலை நிறைய முடி வைத்திருப்பேன், உலக மனுஷரை போல இருப்பேன், கையில் ஒரு மோதிரம் போட்டிருப்பேன், நல்ல நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டிருப்பேன். ஆனால் வித்தியாசமான இருந்த என்னை தேவனுடைய ஆவியானவர் தொட்டு அந்நிய பாஷையிலே பேசும்படியா உதவி செய்தார். அந்த நாள் ஏன் என்று புரியவில்லை. அன்றைக்கு வந்த அந்நிய பாஷையோடு கூடிய அந்த ஆவியினான் அபிஷேகம் தான் என்னை உருவாக்கி, அந்த சக்தி பக்தியை உருவாக்கி இன்றைக்கு உங்களுக்கு போதகராய் இருந்து தேவனுடைய வார்த்தை சொல்லும்படியான சிலாக்கியத்தை அந்த ஆவியானவர் தந்தார். ஆண்டவர் நல்லவே. நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், அந்நிய பாஷையில பேசுங்கள். ஆவியானவர் தருகிற வார்த்தையை பேசுங்கள், சந்தேகப்படாதீர்கள். இன்னைக்கு அநேகருக்கு ஒரு 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 தேவையில்லாத ஒரு பயம் வந்து விடுகிறது. ஒருவேளை நான் பேசும்போது அந்நிய பாஷை பேச வேற பேசிடணும், பிசாசு வார்த்தை பேசிடணும். மிக தெளிவாய் ஆண்டவர் சொன்னார், மீன் கேட்டால் மீன் தான் தகப்பன் கொடுப்பார், அப்பம் கேட்டால் அப்பம் தான் தகப்பன் கொடுப்பார், முட்டை கேட்டால் முட்டை தான் கொடுப்பார். உங்கள் பொல்லாத தகப்பன்மாரே நீங்கள் கேட்கிறதை சரியாய் கொடுப்பார். ஆனால் அன்புள்ள தேவனாய் கர்த்தே, நீங்கள் அவருடைய பரிசுத்த ஆவியை கேட்கிற பொழுது பொல்லாத ஆவியை கொடுப்பார், பிசாசாவி கொடுப்பார். சந்தேகத்துக்கு சமாதி கட்டுங்கள், விசுவாசத்துக்கு வீடு கட்டுங்கள், பக்தியிலே வளர்ந்து சக்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டுடைய நாமத்தினால சொல்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 19:6 எபேசர் சபைக்கு பவுல் விசிட் பண்ணுகிற பொழுது அங்கே ரட்சிக்கப்பட்டு விசுவாசம் இருக்கிறார்கள், ஆனால் அபிஷேகத்தை பெறவில்லை என்பதை அறிந்தார். பரிசுத்த ஆவியான பெற்றீர்களா என்று கேட்டபோது அப்படி ஒன்று இருக்கிறதா என்று ஆச்சரியமாக கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் வந்த நோக்கத்தை குறித்து, அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்ததை குறித்ததான செய்தி சொல்லி, இயேசுவின் நாமத்தினாலே மரித்து உயிரோடு கூட எழுந்து கிறிஸ்து சரத்துக்கு இணைத்துக் கொள்வதற்கு அடையாளமாக திருமுழுக்கு கொடுத்து அவர்கள் பிற்பாடு அவர்களுக்காக ஜெபித்தார்கள். அவர்கள் ஆவியில் நடத்தப்பட்டு அந்நிய பாஷை பேசினார்கள். அப்படியானால் அந்நிய பாஷை பேசுகிற அந்த நல்ல அனுபவம் ஒருவருக்கும் தவிர்க்கப்படவில்லை. பவுல் எழுதுகிறார், எல்லாரும் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அவருடைய நாமத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் பேச வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எஸ்ஐயா 28:11, அப்போஸ்தலர் 2:11-13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதலாக அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்ற போது வேதம் சொல்லுகிறார், மதுபானம் அறிந்தவர்கள் என்று சொல்லி சுற்றி இருக்கிற மக்கள் பரியாசம் பண்ணுவதற்கு ஏதுவாக இருந்தது. இதைத்தான் ஆண்டவராக இயேசு ஏசியா தீர்க்கதரிசி மூலமாய் இப்படி சொன்னார். ஏசாயா 28:11-12, பரியாச உதடினாலும் அந்நிய பாஷையினாலும் என் ஜனத்தோடு பேசுவேன் என்று சொன்னார். அந்த ஆவியில் நிரம்பி பேசுகிற அந்த அனுபவம் பரியாசம் பண்ணுவது போல இருக்கும். அந்நிய பாஷை பேசுவது மற்றவர்களுக்கு ஒரு கேலியான ஒன்றை போல இருக்கும், மற்றவர்களுக்கு புரியாத ஒரு பாஷையா இருக்கும். ஆனால் இலைப்படைந்து போய் தேவனை விட்டு தூரமாய் வாழுகிற களைப்படைந்தவனுக்கு அதுதான் சமாதானம் என்று அவர் சொல்லுகிறார். அந்நிய பாஷை பேசுகிற பொழுது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் சோர்வுகள் நீங்கும், ஒரு சக்தி வரும், ஒரு பக்தி வரும் என்பதை மறந்து போகக்கூடாது. மூன்றாவதாக 1 தீமோத்தேயு 2:1-4, யாத்திராகமம் 32:32, யோபு 42:10. நான் மறுபடி சொல்கிறேன், 1 தீமோத்தேயு 2:1-4, யாத்திராகமம் 32:32, யோபு 42:10. நான் வாசிக்கிறேன்.
1 தீமோத்தேயு 2:1-4. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள வாழ்க்கை வாழும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்காக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 3வது, திருச்சபை எல்லாருக்காக ஜெபிக்க உத்தரவாதம் பண்ண வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் ஜெப வீரனாய் இருக்க வேண்டும். பவுலை குறித்து அறிமுகப்படுத்துகிற பொழுது, அனியடா போ, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். பேதுருவை சொல்லுகிற பொழுது, அவன் மேலையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க ஒரு காரியமும் இல்லை, ஆனால் ஒன்று சொல்றான், அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அது என்ன குற்றம் தெரியுமா? இவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் நானும் ஜெபிக்கிற மனுஷனாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஜெபிக்கிற பொழுது என்ன நடக்குமா? அவர் சொல்லுகிறார், நான் பிரதானமாய் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லா மனுஷருக்காக ஜெபிக்கிற பொழுது நாம் எல்லா பக்தியோடு வாழ்வதற்கான சூழ்நிலை உண்டாகும். அடிமையான தேசத்தில் தான் போயிருந்தான். அவன் பக்திக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் அடிமைப்பட்ட தேசத்தில் ஜெபிக்க கூடாது என்று சட்ட வேறு ஏற்றப்பட்டது. அவன் ஜெபத்துடைய உறுதி, எருசலேம் மறுபடி கட்டப்பட வேண்டும், அதற்கான வாய்ப்புகளை நான் விடுதலை ஆக வேண்டும் என்ற ஜெபம், அந்த போராட்ட ஜெபம் இருந்ததனால சில நாட்களிலே அந்த ஜெபத்துக்கு வந்த போராட்டத்தில் அந்த தேசத்துக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டது. தானியேல் உயர்ந்த நிலையிலே அவன் அமர்த்தப்பட்டான். ஜெபத்துக்கு தடை நீக்கப்பட்டது. எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் என்று கூட ஆலோசனை கொடுக்கப்பட்டது. ஆண்டுடைய நாமத்தினால சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, நீங்கள் ஜெபிக்கிற மனுஷனாய் மாறுகிற பொழுது உங்கள் பக்தி வளர்ச்சி அடையும், உங்கள் வாழ்க்கை சக்தி பெருகும் என்பதை மறந்து போகக்கூடாது. அதனால திருச்சபை எல்லாருக்கா ஜெபிக்க உத்தரவாதம் எடுக்கும்போது உங்கள் பக்தி வளரும். யாத்திரா 32:32 வேதம் சொல்கிறது, மோசே தனக்காக ஜெபிக்கவில்லை. ஜெபம் என்றாலே எனக்காக ஜெபிக்கிறது அல்ல, ஜெபம் என்றாலே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது. இன்னைக்கு ஜெபம் என்ற சிந்தையை நாம் மாற்றி விடுகிறோம். நான் மறுபடி சொல்கிறேன், அந்த ஜனங்களுக்காக மோசே ஜெபித்தான். அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, ஆண்டவரே, இந்த ஜனங்கள் செய்த மகாபெரிய பாவத்தை மன்னித்து விடும், மன்னிக்காவிட்டால் உம்முடைய பதிவேட்டில் ஜீவ புஸ்தகத்தில் பேரை கிறுக்கி போடும் என்று சொல்கிறார். அந்த ஜெபம் தான் இவனுக்கு பாதுகாப்பாய் அமைந்தது. யோபு 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான், அதுதான் இவனுக்கு ஆசீர்வாதமாய் முடிந்தது. என்றைக்கு நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, என்றைக்கு கணவன் தன் மனைவிக்காக, மனைவி தன் கணவனுக்காக, பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பங்கள் சமுதாயத்துக்காக, சமுதாயம் தேசங்களுக்காக, தேசங்கள் முழு உலகத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறதோ, அன்றைக்கு தான் பக்தி வாழ்க்கை வரும், ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வரும், சமாதானமுள்ள வாழ்க்கை வரும். ஜெபம் தான் அனைத்தையும் மாற்றி அமைக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. ஒரு ஜெபிக்கிற மனுஷன் தான் ஒவ்வொரு மனுஷனுடைய நிலைகளிலே மாற்றத்தை கொண்டு வர முடியும், தேசத்திலே மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த எலியாவுடைய ஜெபம் தான் வறண்டு கிடக்கிற அந்த மேகத்தை மலை மேகமாய் மாற்ற முடிந்தது. வேதம் சொல்லு, கெத்செமனே ஜெபம் தான் அந்த சிலுவையின் அகோர மரணம், இயேசு வருவரை மரித்துக் கொண்டிருந்தே அந்த மரணம் அன்றைக்கு முடிவு கட்டப்பட்டது. கெத்செமனே ஜெபத்தோடு முடிவு கட்டப்பட்டது. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், பேதுரு ஜெபித்த அந்த ஜெபம் தான் புரட்சாதிகளுக்கான ரட்சிப்புக்கான வாசலை திறந்தது. பக்தி விருத்தி அடையுமா? ஜெபிக்கிற மக்களாய் மாறுங்கள், மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்ட தேசங்களுக்காக போராடி ஜெபியுங்கள், கண்ணீரோடு ஜெபியுங்கள். உங்களுடைய நியாயமான தேவைகள் பணமா இருக்கலாம், உங்கள் நியாயமான தேவைகள் அரிசி தேவையா இருக்கலாம், உங்கள் நியாயமான தேவைகள் வேலை தேவையா இருக்கலாம். அதை பற்றி கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, உங்களுக்காகவே நம்முடைய தரித்திரத்தை எடுத்துக்கொண்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறீர்கள். அதனாலே நீங்களும் நானும் பக்தியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். 2வதாக ஆவியான துணையில் அந்நிய பாஷை பேசுங்கள். 3வதாக எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்கள். 4வதாக
2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-10, சங்கீதம் 1-2-3. மறுபடி சொல்லுங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-10, சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2-3. நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 நான் வாசிக்கிறேன். 16-17 நான் வாசிக்கிறேன். வேத வாக்கியெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நல்ல செயல்களை செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. 4வதாக திருச்சபை வேத தியான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய வேதத்தை ஏன் கொடுத்தார் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், தேவனுடைய மனுஷன் தேரனும் பக்தியாகணும், பக்தியில வைராக்கியம் உள்ளவனாய் மாறணும். அவதானே சொல்லுகிறார். அந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் இப்படி எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 4ஆவது அதிகாரத்தில் இவர் இப்படியாக எழுதுகிறார். பிரைஸ்கார், ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனும் பக்தியில வைராக்கியம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்பது மாறாத திட்டமா இருக்கிறது. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய். அப்படியானால் வேதத்துடைய அவசியத்தை நீங்களும் நானும் புரிந்திருக்க வேண்டும். ஏன் வேதம் சொல்லுகிறது? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-10 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள்னா, இந்த உலகத்தின் பொல்லாத பிசாசானவன் நம்ம உலகத்தின் காரியங்களை நமக்கு அடையாளம் காமித்து நம்மளை வஞ்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். நம்மை போல மனுஷகுமாரனாய் வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்து வந்த பொழுது அவருக்கு சில போராட்டங்களை அவர் கொடுத்தார். மனிதரெல்லாம் விழுந்து போன போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த போராட்டத்தில் அவர் ஜெயித்தார். வேத வசனம் இல்லை என்றால் ஜெயிக்க முடியாது. அப்பாலே போ சாத்தானே, பொல்லாத பிசாசு போன்னு சொல்ல வேண்டாம். வசனம் சொல்லிட்டா சொல்லாம கொள்ளாம போயிடுவான். பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3. அப்பொழுது சோதனைக்காரர் இடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யும் சொல்லும். ஏன்னா பசியா இருக்கிறாரு, எப்படியாவது சாப்பிடணும். உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்க, புலி பசித்தாலும் புல்லை திங்கலாம். ரட்சிக்கப்பட்ட விசுவாசம் எப்படி இருக்கணும்? புலி பசித்தாலும், டைகர் பசித்தாலும் புல்லை திங்கலாம். இப்போ சார் சொல்லிக் கொடுக்குறான் பாருங்களேன். 40 நாள் உபாசத்தோடு இருக்கிறீர்கள். நீர் மிராக்கிள் செய்கிற தேவன், அற்புதங்கள் செய்கிற தேவன். நீர் இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி செய்து நீ அதை சாப்பிடும். ஏனென்றால் ஒரு நாள் மனுக்குலத்தை கீழே விளைவிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படும்படியாக தூண்டிவிட்ட அந்த சாத்தானுக்கு அவர் கொடுத்த சாபக்கேடு என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது. ஆதியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாரை நசுக்குவாய். 14ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இது செய்தபடினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காற்று மிருகம் சபிக்கப்பட்டிருப்பார். நீ வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கலாம் நாளெல்லாம் மண்ணை திம்பாய். இப்ப மண்ணை திங்கிறவன் கொடுக்குற ஆலோசனையை பாருங்க. நீங்க அந்த மண்ணை அப்பமாக்கி சாப்பிடுங்க. கொஞ்சம் டீசெண்டா சொல்றாரு, மண்ணை அப்பமாக்கி சாப்பிடுங்க. அவர் சொல்றாரு, மண்ணை திங்கிற சாபத்தை உமையில வச்சேன். நாங்க மண்ணாவை சாப்பிடுறாரு, பரலோக ஆகாரத்தை சாப்பிடுறாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நாங்கள் வானத்திருக்கிற மன்னா, வானத்து மன்னா, தேவனுடைய வார்த்தையினாலே நாங்கள் போஷிக்கப்படுகிறவர்கள். ஒரு நாள் சீசர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே நீர் போஜனம் என்று சொல்லி. அவர் சொன்னார், என் பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார். ஆண்டுடைய நாமத்தினால சொல்லுகிறேன், விசுவாசி இந்த நாட்களில் கொரோனா வைரஸ் தாக்குதலான இந்த நாட்களில் எப்படியாவது நம்முடைய ஆகாரத்தை சந்திக்கும்படியாக, குறுக்கு வழியிலே செய்யும்படியாக, ஏதாவது திருடும்படியாக
வஞ்சிக்கும்படியாக, ஏமாற்றும்படியாக ஏதோ ஒரு காரியம் சொல்லுவான். நீங்க சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற என்னுடைய போஷிப்பதற்கு அவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம் இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடி எனக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லுங்கள். தவறு செய்ய மாட்டேன் என்று சொல்லி தீர்மானமார்கள். இரண்டாவது ஒரு போராட்டத்தை கொண்டுதான் பாருங்களேன். நீ வேதம் சொல்லுது, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தில் உப்பரிகள் மேலே அவர் நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், ஏனென்றால் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உன் பாதம் கலியிடாதபடிக்கு உங்களுக்கு தங்கள் கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். இப்ப பாருங்க, வசனத்தை சொன்னாருங்கிறதுக்காக இப்ப ஒரு வசனத்தை சொல்றான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அதுக்கு ஆண்டவர் போய் சொல்றாரு, அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. கடவுள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சோதிக்கிற இடத்துல இல்லப்பா, அவர் நல்லவர் என்று அறிந்து ஆராதிக்கிற இடத்துல இருக்கிறோம். அதனால அவரை சோதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய வசனம் சரியா தவறா என்று சோதிக்கிற இடத்துல இல்லை. கர்த்தருடைய வசனம் சரியானது என்று ஏற்றுக்கொண்டுகிற இடத்தில் இருக்கிறோம். அதனால நாங்கள் அப்படி செய்வதில்லை என்று சொல்லி அவனை அப்புறப்படுத்தி விட்டார். அவன் அதோடு விடவில்லை, மறுபடியும் சொல்லுகிறார், மறுபடியும் விசுவாசம் அவரை மிக உயர்ந்த மலையிலே கொண்டு போய் உலகத்தில் சகல ராஜ்யங்களை மகிமையை காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராய்ச்சி செய்வார் என்று எழுதியிருக்கிறதே. இப்பொழுது கண்கள் இச்சையை கொண்டு வருகிறான். இதெல்லாம் காமிக்கிறேன். சில நேரத்தில் நீ இயேசு மட்டும் மறுதளிச்சா இதான் உனக்குமாங்க, நீ இயேசு ஆராதிக்காம இருந்தா இதான் உனக்கு பரிசுமாங்க, நீ சர்ச்சுக்கு போகாம இருந்தா உனக்கு இதெல்லாம் தருவே நீங்க சொல்லுவாங்க. அந்த காரியத்தில் அந்த டிஸ்கஷன்ல முடிவெடுக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. நோ சொல்வதற்கு ரெடியா இருக்கும். அப்பால போ சாத்தானே என்று சொன்னான். அப்பால போ சாத்தானே. ஒரு அற்பத்துக்காக, ஆகாரத்துக்காக, பசிக்காக, பணத்துக்காக, ஒரு வேலைக்காக நான் ஆராதிக்கிற தெய்வத்தை ஒருபோதும் மறுதளிக்க முடியாது. இன்னைக்கு உலகமுள்ள அநேக ஜனங்கள் வேலைக்காக, பணத்துக்காக, காசுக்காக, தன்னுடைய சில காரியங்களுக்காக கிறிஸ்துவை மறுதளிக்கிற அவலட்சணமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் நீங்களும் நானும் ஸ்திரமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவனுடைய ஆவியார் சொல்கிறார், உங்களுக்கு பக்தியாய் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் வேத வசனத்தை பிடித்தால் தான் அந்த சக்தி கிடைக்கும். அதுக்குத்தான் அந்த வசனத்தை கொடுத்தார். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷன் வேத வாசிக்க வேண்டாம், சீக்கிரமாய் பின்மானத்தில் போயிடுவான். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியர் செய்கிற தேவனுடைய ஊழியக்காரன் வேதத்துப்படி வாழ தன் வாழ்க்கை அர்ப்பணிக்காவிட்டால் சீக்கிரமாய் பின்வாங்கி போயிடுவான். இரண்டாம், பிசாசு வஞ்சிப்பது ரெடியா இருக்கிறான். நாம் கற்றுக்கொள்ளவில்லை, ஏமாந்து போய்விடும் என்பதை மறந்து போகக்கூடாது. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 1:2-3, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருப்பாயானால் உன் வாழ்க்கையில செழிப்பும் நீ செய்வதெல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறாரே. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாதே, பாவியுடைய வழியில் உட்காராதே, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராதே, ஜோக் அடிக்கிற இடத்துல, சிரிக்கிற இடத்துல, தேவனற்ற யோசனைகளை செய்கிற இடத்துல, தங்கள் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கிற மக்களை விட்டு வெளியே வா, செப்பரேட் பண்ணி வா, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து வைத்தை கற்றுக்கொள் என்று சொல்கிறார். அடுத்த பக்தியான வாழ்க்கைக்கு என்ன செய்ய வேண்டும்? யாக்கோபு 1:28, யோவான் 17:16, 1 யோவான் 2:15-17, யாக்கோபு 1:28, யோவான் 17:16, 1 யோவான் 2:15-17 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இப்படியாக பக்தியை அடையாளப்படுத்துகிறார். அந்த வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். யாக்கோபு 1:27 அவர் சொல்லுகிறார், இப்படியாக சொல்லுகிறார். யாக்கோபு 1:27, திக்கட்ட பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்வதுமாய் பிதாவாகிய தேவனுமாக மாசில்லாத சுத்தமான தேவ பக்தியா இருக்கிறது. 5வதாக, திருச்சபை விசாரிக்க ஊழியத்திலும் உலக விருப்பங்களுக்கு விலகி வாழவும் பிரயாசப்பட வேண்டும். திருச்சபை விசாரிக்கிற ஊழியத்திலும் உலக விருப்பங்களுக்கு விலகி வாழவும் பிரயாசப்பட வேண்டும். யாக்கோபு எழுதுகிறார், திக்கட்ட பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திலே விசாரிக்கிறது மட்டுமல்ல, உலக வாழ்க்கையினால் நீங்கள் கரைபற்றி விடக்கூடாது. உலக கவத்தோடு நம்ம இணைத்துக் கொள்ளக்கூடாது.
உலகத்தை விட்டு செப்பரேட் பண்ணி வாழ விரும்பணும். யோவான் 17:16 சொல்கிறது, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி நம்மை குறித்து ரட்சிக்கப்பட்ட மிகிறது நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம் மீட்பர், நம் ரட்சகர் பகிரங்கமாய் விண்ணப்பம் பண்ணுகிறாரே, என்ன போலதான் என் பிள்ளைங்க, என்ன மாதிரி என் பிள்ளைங்க, அதுக்காகத்தான் அந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறேன், அதுக்காகத்தான் மீட்டெடுத்திருக்கிறேன்னு சொல்றாரே. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 2:17 வரைக்கும் இப்படியாக அவர் எழுதுகிறார், உலகத்தில் உள்ளவில் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தை பெருமையார். உலகத்தில் உள்ளவைகளாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவை உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய விருப்பம்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆனால் இன்றைக்கு நாம் சாரிக்கிற ஊழியத்தை செய்ய வேண்டும். அதே வேளையில உலகத்தில் கரைபடாதபடி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கும் நம்மை ஆயத்தமாக்க வேண்டும். உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தவறு செய்கிறேன் சொல்லக்கூடாது. நீங்கள் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அவருடைய நாமத்தினால சொல்கிறேன், நீங்களும் நானும் பக்தியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நம் உள்ளத்தில் ஏழைகளை திக்கட்டவர்களை சாரிக்கிற அனுபவம் பெற வேண்டும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஏழையின் கூப்பிடுதலுடைய சத்தத்துக்கு செவியை மறைத்து கொடுக்கிறவன் தான் கூப்பிடுகிற பொழுது கேட்கக்கூடாத நாட்கள் வந்துவிடும் என்று சொல்லுகிறார். ஆனாலே ஏழையின் கூக்குரலை நாம் கேட்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பவுல் எழுதுகிறார், ஏழைகளை மறவாதீர்கள் என்று எழுதுகிறார். அந்த நாட்கள் அநேகர் காணிக்கை போட்டார்கள். அந்த ஏழை தாய் போட்ட காணிக்கையை கர்த்தர் கவனம் வைத்தார். ஏனென்றால் அந்த தாய் போடுகிற பொழுதுதான் அந்த தாயை பிளஸ் பண்ண முடியும் என்று அறிந்திருந்தார். அந்த ஏழை தாய் மேலே அவர் கரிசனை உள்ளவராக இருந்தார். அவளை கவனித்துக் கொண்டு இருக்கிற ஒரு தெய்வமாய் அவர் உட்கார்ந்திருந்தார். கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், அவர் கவனிக்கிறார், நாம் கவனிக்க வேண்டும். சாரிபாத் என்ற இடத்துல பஞ்ச காலத்துல ஒரு விதவை அடுத்த வேலை உணவு அடுத்த மரணம் தான் இருக்க நிலையை கண்டு அவர் தம்முடைய ஊழியக்காரனை அந்த இடத்துக்கு அனுப்பி வைத்தார். அந்த விதவையை காப்பாற்றும்படியாக உங்களை என்னையும் ஏன் அந்தந்த பகுதியில் வைத்திருக்கிறாண்டால் அநேக திக்கட்டவர்கள் ஆதரவற்றர்கள், அது விசேஷமா அந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட நாட்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறார்கள். கடந்த நாட்டில் கூட இரவுல ஒரு 7 மணிக்கு எங்க வீட்டுக்கு ஒரு தாயார் வந்தார்கள். அவர் சொன்ன வார்த்தை, என்னை யாருமே விசாரிக்கவில்லை, என்னை கவனிக்கவில்லை, எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஏற்கனவே நான் உங்கள் சபைக்கு வந்திருக்கிறேன், அதனால என்னுடைய ஆவிக்குரிய அந்த ஆரம்பத்தில் பார்த்த அந்த பாஸ்டமாட்ட போவோம், அவர்கள் ஏதாவது நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட வந்தார்கள். அவங்க சொன்னார்கள், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார்கள். உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த கூக்குரலுக்கு செவி சாய்க்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு பலன் தந்தார். கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்கிறேன், அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் நாம் வாழுகிற பகுதியில் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். 6வதாக பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் என்றால் 2 தீமோத்தேயு 3:12 2 தீமோத்தேயு 2:12 பிலிப்பியர் 1:29 மறுபடி சொல்லுகிறேன். 2 தீமோத்தேயு 3:12 2 தீமோத்தேயு 2:12 பிலிப்பியர் 1:29 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 2 தீமோத்தேயு 3:12 வாசிக்கிறேன். அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். திருச்சபை பாடுகளை சகித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு பாடுகளே இல்லை என்ற அந்த தாட்சை தூக்கி போடுது. உண்மையா சொல்கிறேன், உங்களுக்கு பாடுகளே இல்லை. இந்த பூமியில வாழுகிற உங்களுக்கு ஒரு பாடுகளும் கிடையாது. ஆனால் நீங்கள் பக்தியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் பார்த்தீங்களா, அங்கே சில பாடுகள் இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த உலகத்திலே பக்தியாய் இருந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது அநேக பாடுகளை பற்றார். அதை போல நீங்களும் கிறிஸ்துவை போல பக்தியாய் வாழ வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் பண்ணுகிற பொழுது சில கஷ்டங்கள் இருக்கும். அது பாடுகள் அல்ல, அது பயிற்சிகள். மறுபடி நான் சொல்லுகிறேன், இந்த காலத்தின் பாடுகள் இனி நம் மூலமாய் வெளிப்பட போகிற அற்புதங்கள் என்று சொல்லுகிறார். கடந்த நாட்கள் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். திருச்சபைக்கு வரும் கஷ்டங்கள் நஷ்டங்களும் பாடுகளா பயிற்சிகளா? நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எனக்கு வந்த கஷ்டங்களுக்கெல்லாம் பெயர் பாடுகள்.
ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு என் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் விசுவாசிக்கிறபடினாலே இப்பொழுது எனக்கு வருகிற கஷ்டங்களும் பாடுகளும் பயிற்சிகள். இந்த அற்ப உலகத்தில் வாழ்கிற நான் அற்புதமான உலகத்துக்காக எடுத்துக் கொள்கிற பயிற்சி என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால் தான் அந்த முயற்சியில வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறேன். வேதம் சொல்கிறது 2 தீமோத்தேயு 2:12, அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறால சில கஷ்டங்கள், பலவீனங்கள், போராட்டங்கள், அவமானங்கள், பாடுகள் வந்தால் நாம் அவரோடு அவருடைய நாமத்துக்கு வைராக்கிய பாராட்டி நிற்கிற பொழுது இப்படி சர்வ உலகத்தையும் ஆளுகிற ராஜாதி ராஜா எப்படி வீற்றிருக்கிறாரோ அதை போல உங்களுக்கும் எனக்கும் இன்னொரு ஆளுகைக்கான சிங்காசனத்தை வைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வேதம் சொல்ல லூக்கா இப்படி எழுதுகிறார் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில். ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தை எழுதுகிறார், எனக்கு நேரிட்ட எல்லா உபத்திரவங்களிலும் என்னோடு கூட நிலைத்திருந்தவன் நீங்களே, பிதா எனக்கு ஒரு சிங்காசனம் ஆயத்தப்படுத்த போல நான் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்னார். அவரோடு பாடுபட்டார். அந்த வசனம் அப்படி முடியல. நாம் அவரை மறுதளித்தார், அவர் நம்மை மறுதளிப்பார். நீங்க அதை விரும்பலைன்னா அவரோடு கூட அரசாட்சி செய்ய முடியாது. நீங்க விரும்புனீங்கன்னா அவரோட அரசாட்சி செய்யலாம். அதை கடவுள் மக்களாக இருக்கிற நீங்கள் நானும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக வர்ற கஷ்டங்களை சகித்துக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபத்தில் எழுதுகிறார் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசியே, உங்களுக்கு பாடுகளே இல்லை என்று யோசிக்க வேண்டாம். பாடுகளாகிய பயிற்சிகள் உண்டு என்று அன்பாய் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்படவில்லை, பயிற்சி எடுக்கிறீர்கள். இந்த ஊழியத்துக்கு வருவதற்கு ஆரம்ப நாட்களிலும் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களும் நான் பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை. ஆனால் அன்றைக்கு அது கஷ்டமாய் தெரிந்தது. இன்றைக்கு பிரசங்கியா இருக்கிறேன். அதுதான் என்னை பயிற்சி கொடுத்து 30 கர்த்தர் ஊழியக்கான நிறுத்தி வைத்திருக்கிறது. நான் எடுத்துக்கொண்ட எல்லா விதமான கஷ்டங்கள், பாடுகள், பயிற்சி தான் இன்றைக்கு அநேகர் கற்றுக் கொடுப்பது ஏதுவா இருக்கிறது. நீங்கள் பயிற்சி எடுக்கிறீர்கள், பாடுகள் படவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவருக்கு விசுவாசமா இருக்கிற நமக்கு நம்முடைய பக்திக்காக பாடுகளையும் தேவன் அனுமதிக்கிறார். கடைசியாக 7வதாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12:28, 1 சாமுவேல் 15, 21, 22, யாத்திராகமம் 32:4-7. திருச்சபை தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். எபிரேயர் 12:28, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்படி கிருபையை பற்றி கொள்ளு கடவோம். வேதம் சொல்லுகிறது, நித்திய பூமியை சுதந்திரிக்க போகிற நாம், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிற நாம் பூமியிலே நம்முடைய பக்தியை காத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் திருச்சபை தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். பாடுகிறதல்ல ஆராதனை, அது நல்லது. நல்ல இசை வைத்து பாடுவது நல்லது. நல்ல தனியாய் கம்மடித்து பாடுவது நல்லது. அது இல்லாமல் பாடுவது மிக மிக நல்லது. எல்லா ஆராதனை நல்லது. ஆனால் தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 21, 22 வாசித்து பார்த்தா, சவுல் என்பவன் அமலேக்கனை முறியடிக்கும்படியாக சாமுவேலுடைய ஆலோசனை பெற்றான். ஆனால் அங்கே அவன் சிலரை இச்சித்து அதை ஆடு மாடுகளை அவன் கொளுத்ததெல்லாம் ஒதுக்கிவிட்டான். சாமுவேல் கேட்டார், கடவுளுக்கு என்ன சொல்லி அனுப்பினார்? அமலேக்கனை முற்றிலும் முறியடி என்று சொன்னார். ஏன் இதையெல்லாம் ஒதுக்கி வைத்தா என்று சொன்னார். அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? உம்முடைய தேவனாய கர்த்தர், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஆராதனை செய்வதற்காக, பலி செலுத்துவதற்காக. அவர் சொன்னார், பலிகளை பார்க்கிறோம், கீழ்ப்படிதலே உத்தமம், ஆட்டுக்கடாக்கள் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ சிறந்த பலியை கொண்டு வருகிறாய், நல்லதுதான். ஆனால் கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாயா? சிறந்த கொழுத்த கண்டை கொண்டு வந்திருக்கிறாய், நல்லதுதான். ஆனால் நான் சொன்னதை செய்திருக்கையா? அவர் சொல்லுகிறார், கடவுள் சொன்னதை வார்த்தைக்கு செவி கொடுக்காத, கடவுள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மனுஷனுடைய ஆராதனை எவ்வளவு பியூட்டிஃபுல்லாய் வொர்ஷிப் இருந்தாலும், அழகான இசையாய் இருந்தாலும், அருமையான குரல் வலையாய் கூட இருக்கலாம், ஆனால் அது அங்கீகரிக்கப்படவில்லை. கீழ்ப்படுகிற மனிதன், செவி கொடுக்கிற மனுஷன், ஆராதனை ராகம் மற்றவர்கள் கேட்கத்தக்கதாக இல்லாமல் கூட இருந்தாலும் அதில் தேவன் பிரியப்படுவார் என்பதை மறந்து போகக்கூடாது.
வேதம் சொல்கிறது யாத்திரை 32:4-7 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, மலைக்கு மேலே கற்பலைகளே கடவுள் வார்த்தை எழுதும்படியாக தேவச அமர்ந்திருக்கிற மோசே வர தாமதமான பொழுது வேதம் சொல்லுகிறது, கீழே இருக்கிற ஜனங்கள் மோசே 40 நாளாகி விட்டு மறித்திருப்பான், இனி நமக்கு தலைவர்கள் இல்லை, நாம் ஆராதனை செய்ய வேண்டும், நாம் ஆராதனைக்குரிய ஒரு தெய்வத்தை உண்டாக்க வேண்டும். இப்படி இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எகிப்திலிருந்து வெளியே வந்தவர்கள் எகிப்திலே பார்த்த அந்த ஆராதனை வடிவமைக்க திட்டமிட்டார்கள். அதற்காக தங்கெடுத்திருக்க எல்லா நகைகளையும் ஒரு பெரிய கொப்பரில் போட்டு அவர் சூடாக்கி, வேதம் சொல்லுகிறது, ஆரோன் ஒரு கண்ணுக்குட்டியை வைத்தார். என்றால் எகிப்தில கண்ணுக்குட்டி என்பது ஒரு ஆராதனைக்குரிய ஒரு பகுதியாக இருந்தது. இப்பொழுது அவன் சொல்லி கண்ணுக்குட்டியை வைத்து விட்டு அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஆராதனை என்று சொல்கிறான். அவன் கண்ணுக்குட்டிக்கு ஆராதனை சொல்லல, கர்த்தருக்கு ஆராதனை சொல்கிறான். இப்பொழுது மலைக்கு மேலே என்ன எழுதி கொண்டிருக்கிறார் தெரியுமா? மோசே, ஆண்டவர் தன்னுடைய விரல்னால் எழுதியிருக்கிறார், நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, எனக்கு ஒத்ததான எந்த சொரூபத்தையும் யாதொரு மிருகத்தை போல ஊரும் பிராணிகளைப் போல நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று எழுதி கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே உண்டாக்கி ஆராதனையே செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது ஆண்டவர் மோசே பார்த்து சொல்லுகிறார், நாம் எழுதுவதற்கும் நீ பெற்றுக்கொள்வதற்கு சம்பந்தமில்லாத ஒரு ஆராதனை நடக்கிறது, நீ உடனே சீக்கிரமாக கீழே இறங்கி போ என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், ஆராதனை என்று எல்லாரையும் நீங்கள் அங்கீகரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. செவி கொடுக்கிற மக்கள் ஆராதிக்க வேண்டும், கீழ்ப்படுகிற மக்கள் ஆராதிக்க வேண்டும், ஆண்டவர் சொன்ன முறைமைப்படி ஆராதிக்க வேண்டும். உங்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்றால் ஆண்டவராக தேவன் சொன்னார், 1 கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவிலே வளர பிரயாசப்படுங்கள். 2 ஆவியானவர் துணையோடு அந்நிய பாஷை பேசி மகிழுங்கள். 3 எல்லாருக்காக ஜெபியுங்கள். 4 வேத வசன பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். 5 விசாரிக்க ஊழியத்திலும் உலக விருப்பங்களுக்கு விலகி வாழ பிரயாசப்படுங்கள். 6 பாடுகளை சகித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். 7 தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை இப்படி பக்திக்கு ஏதுவாக நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு வாழ்வீர்களானால் உங்கள் ஆசீர்வாதம் எப்படியா இருக்கு என்பதை அடையாளம் காமிக்கிறேன். 1 பக்தியான வாழ்க்கையாக நீங்கள் வாழ்கிற பொழுது 2 பேதுரு 1:3 குறைவில்லாத ஆசீர்வாதம் உண்டாகும். 2 பேதுரு 1:3 குறைவில்லாத ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் இயேசுவை அறிய 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 குறைவே வராது. காசு இல்லை, கடை இல்லை, கூட்டம் நிறையா இருக்கு, எல்லாம் சொன்னா ஆண்டவர் சொன்னாரு, இயேசு இருக்கான்னு பார்த்தியான்னு கேட்டார். உன்னிடத்தில் என்ன இருக்கு என்னை கொண்டு வானார். இயேசு விடுதலை கொண்டு வந்த போது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீறி எடுத்தாங்க. இயேசுவை அறிகிற வரைக்கும் நம்முடைய எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தின் குறைவு இருக்கும். இயேசுவை அறிந்து கொண்டால் போதும் என்கிற மனதிலே ஒரு திருப்தி இருக்கும், அது மிகுந்த ஆதாயமாய் மாறும். அதனால குறையில்லாத வாழ்க்கையை, குறையில்லாத ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். குறையில்லாத ஆசீர்வாதம் ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவு இருக்காது. இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் நித்திய வாழ்க்கை சுதந்திரிப்பது குறைவு இருக்காது. அவரை அறிகிற அறிவிலை நீங்கள் வளர்கிற பொழுது குறைவில்லாத ஆசீர்வாதம் உண்டாகும். 2வதாக அந்நிய பாஷை பேசி நீங்கள் துதிப்பீர்கள். ஆனால் 1 கொரிந்தியர் 14:4 ஆவிக்குரிய வாழ்க்கையில புது பலன் உண்டாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், பக்தி விருத்தி உண்டாகும், கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும் என்று அவர் அடையாளப்படுத்துகிறார். கர்த்தருடைய மக்களாக இருக்கிற நீங்களும் நானும் அந்நிய பாஷை பேசுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே புது பலன் உண்டாகும். 3வதாக எல்லாருக்கும் ஜெபிக்கிற பொழுது என்ன நடக்கும்? 1 தீமோத்தேயு 2:2 பாதுகாப்பான வாழ்க்கை நமக்கு உண்டாகும். கர்த்தருடைய நாமத்தினால் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அன்றைக்கு தானியேலுக்கு பாதுகாப்பு உண்டானது, ஜெபிக்கிற பொழுது மோசேக்கு பாதுகாப்பு உண்டானது. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், நீ எல்லா மனுஷருக்காக, ராஜாக்கள், அதிகாரம் உள்ளவர்களுக்காக, உங்களுடைய முதலாளிக்காக, உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸுக்காக, உங்களுடைய கணவருக்காக, ஒரு மனைவிக்காக, உங்கள் தேச தலைவர்களுக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரம் உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது கடவுள் உங்களுக்கு பாதுகாப்பு தருவார். ஏனென்றால் மேலான எல்லா அதிகாரமும் கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், ஒருவேளை சமுதாய தலைவராக இருக்கலாம், உலக தலைவர்களாக இருக்கலாம், அரசாங்க அதிகாரிகளா இருக்கலாம், ஒருவேளை வேலை செய்ய நமக்கு ஓனராய் கூட இருக்கலாம், எல்லா அதிகாரங்களும் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு மேல ஒருவர் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்றால் அது தேவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரமே தருவல. ஒருவேளை பெலிஸ்தர் இஸ்ரவேலை வந்து அவர் மடங்கடித்தார்கள், அது தேவனால் நியமிக்கப்பட்டது.
அடுத்து ஒரு ரட்சகர் கிரியோனை எழுப்பினார், அது தேவனால் நியமிக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிற பொழுது உங்களுக்கு எதிராளியே இருக்க மாட்டார்கள், எதிராளிகள் கூட உங்கள் சிநேகிதராய் மாறிவிடுவார்கள். அதனால நீங்கள் ஜெபிக்கிற பொழுது பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வீர்கள். அடுத்தபடியாக வேத தியான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் சங்கீதம் 1:3, பிரயாசங்களிலே நல்ல பலனை பெற்றுக் கொள்வீர்கள். ஊழியமா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம், படிப்பின் காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், எந்த பிரயாசத்தை எடுத்தாலும் அது ஒரு நல்ல பலன் வேண்டும் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் காட், வேத வாக்கியங்களாம் நீங்கள் தேறும்படியாக அது கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீங்கள் இரவு பகல் வேத்தியானிப்பு வந்தால் நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறார். உங்கள் ஊழியத்தில் வெற்றி உண்டாகும், உங்கள் குடும்ப காரியத்தில் வெற்றி உண்டாகும், உங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும், உங்கள் வேலையில ப்ரமோஷன் உண்டாகும், உங்கள் படிப்பில் நல்ல ஞானம் உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, மோசேக்கு பின்னாடி தலைமை பொறுப்பெடுத்த அந்த யோசுவாவுக்கு அவர் சொல்லுகிறார், மோசே உனக்கு கொடுத்த அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டு அதன்படி வாழ நீ திட்டப்படு, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், நீ செய்கிற காரியங்களாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். அதை சங்கீதக்காரன் நமக்கு சொல்லுகிறார், அதை பவுல் நமக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானம் இருந்தீர்களால் உங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நல்ல பலன் உண்டாகும். அடுத்தபடியாக நீங்கள் விசுவாசிக்கிற ஊழியத்திலும் உலக விருப்பங்களுக்கு விலகிற அந்த நிலையும் நீங்கள் பிரயாசப்பட்டால் என்ன நடக்கும்? மத்தேயு 25:34, நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட உங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். தேவன் யாருக்காக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார் தெரியுமா? யாரெல்லாம் அந்த பூமியிலே விசாரிக்கிறவர்கள் செய்கிறார்களோ, யாரெல்லாம் ஜெபிக்கிறவர்கள் செய்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த பூமியிலே உலகத்தை விட்டு விலகி தங்கள் வாழ்க்கையை காத்துக் கொள்கிறார்களோ அவருக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு ராஜ்யம் தான் தேவனுடைய ராஜ்யம், நித்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். அந்த ராஜ்யத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய பங்களிப்பை வைத்திருக்கிறார், வரவேற்பு வைத்திருக்கிறார். நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆறாவதாக, நீங்கள் பாடுகளை சகித்துக் கொண்டால் நடக்கும். 2 தீமோத்தேயு 2:12, தேவனோடு இணைந்து ஆளும் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் நமக்காக பாடுகளை சகித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்து ஒரு ஆளுகையும் சிங்காசனத்தை கொடுத்தது போல, இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நீங்கள் நானும் பாடுகளை சகித்துக்கிற போது இயேசுவோடு கூட ஆளும்படியாக ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஒரு சிங்காசனம் ஆயத்தப்படுத்துவேன் என்று லூக்காவிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். அதைத்தான் பவுல் எழுதுகிறார், அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய்வீர்கள். இந்த பாடுகளுக்கு வேண்டாம் ஆண்டவரே, இதை விட்டு விளக்குங்க ஆண்டவரே, எனக்கு அந்த அவமானமே வேண்டாம், அந்த கஷ்டமே வேண்டாம், அந்த உபத்திரமே வேண்டாம். அப்ப அவர் சொல்ற சிங்காசனம் வேண்டாம் ஒரு வார்த்தை முடிச்சிரு அப்படிங்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம தலைக்கு ஒரு முடி கூட ஊழல் வராது. அது அவமானமா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், பள்ளி சொல்லாய் கூட இருக்கலாம். யோசேப்புக்கு பள்ளி சொல்லு வந்தது, ஆனால் ஆளுகை வந்தது என்பதை மறந்து போகக்கூடாது. தாவீது மேலே பயங்கரமான போராட்டங்கள் வந்தது, ஆளுகை வந்தது. பாருங்களேன், ஆண்டுடைய நாமத்தினால் சொல்கிறேன், மோசேக்கு பயங்கர உபத்திரம் வந்தது, ஆளுகை வந்தது. பாருங்களேன், நீங்கள் கடவுளோடு கூட ஆளும்படியாக அழைக்கப்படுகிற அறிந்து பாடுகளை சகித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் கிடைக்கிற பாடுகள் உங்களுக்கு கிடைக்காவிட்டால் நீங்கள் பயிற்சி எடுக்க முடியாது என்று சொல்கிறார். நீங்கள் பழகினால் அது நீதியாக எண்ணப்படும். ஆண்டவர் சொன்னார், தேவனோடு இணைந்து ஆளும் அதிகாரத்தை பெறுவீர்கள் அவரோடு பாடுபட்டால். 7வதாக, தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்வீர்கள். 1 ராஜாக்கள் 18:45, தடைப்பட்ட நன்மைகள் தானாய் வரும். இஸ்ரவேலிலே ஆகாப் ராஜா காலத்தில் ஆராதனை செய்தார்கள், தேவனற்ற ஆராதனை, தேவனை மறந்த ஆராதனை, தேவன் சொல்லியபடி ஆராதனை இல்லை. அங்கே பலிபீடங்களாம் தகர்க்கப்பட்டு கிடந்தது, ஒவ்வொருடைய வாழ்க்கை நொறுக்கப்பட்டு கிடந்தது. ஒழுக்கமே இல்லாத ஆராதனை, ஒழுக்கமே இல்லாத ஆராதனை. இப்படி அவர் வந்து முதலாவதாக தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை சப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் தகர்க்கப்பட்டு இருக்கு யோசிக்க வேண்டும். நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது, நம்முடைய ஆராதனை ஒழுங்கு எப்படி இருக்கிறது, நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது. நம்மிடத்தில் தேவனாய் கர்த்தர் ஒரு மகிமையின் பலிபீடத்தை கட்டி ஆராதனைக்குரிய இடமாய் நம்ம வைத்திருக்கிறாரே. ஆண்டவராகிய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறாரே, ஆராதனைக்குரியவன் நமக்குள்ளே இருக்கிறாரே. இந்த பலிபீடம் எப்படி இருக்கிறது, உடைக்கப்பட்டிருக்கிறதா? செப்பனிடப்பட்டு ஆராதனை செய்ய வேண்டும். ஆராதனை என்பது பாடல் அல்ல, ஆராதனை என்பது இசையோடு கூடிய கீதங்கள் அல்ல. ஆராதனை என்பது அவரை பிரியப்படுத்துவது, அவரை சந்தோஷப்படுத்துவது,
அவரை மேன்மைப்படுத்துவது, அவருடைய உண்மையை அறிந்து ஆராதனை செய்வது. பாடுகிறது அல்ல, பாடுகிறது அல்ல. சினிமா பாடகர் பாடுகிறார், அந்த பாடல் அல்ல ஆராதனை. ஆராதனை என்பது தேவனை அறிந்து ஆராதிப்பது. எரிகிற 7 மடங்கு அக்கடிக்கும்பதாக ஆராதனைக்கு தடை வந்த போது அந்த ஆராதனையில் உத்தரவாதம் வந்தால் அதை அறிந்து கொள்வதுதான் ஆராதனை. ஆனால் சவுல் சொல்கிறார், நம்முடைய தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக, பலி செலுத்தும்படியாக இதெல்லாம் நாங்கள் வேறு பிரித்து வைத்தோம், உடைய ஜனங்கள் கொண்டு வந்தார்கள் சொல்லி. அவர் சொன்னதை பேச்சை விடு, பள்ளிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம், ஆற்றுக்கடாக்க நினைத்தை பார்க்கும் செவி கொடுத்தல் உத்தமம். பாடுகிற கூட்டம் அல்ல, பரவசமாகிற கூட்டம் அல்ல, அர்ப்பணித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற கூட்டம். அப்படிப்பட்ட ஆராதனை செய்வீர்களானால் தடைப்பட்ட நன்மைகளாம் தானாய் வரும். அது வரைக்கும் ஆராதனை நடந்தால் செஞ்சது. ஆனால் மேகம் இறுக்கி கொண்டது, பூமி இறுக்கி கொண்டது, விவசாயம் இல்லாமல் போனது, தண்ணி இல்லாமல் போனது. ஆராதனை ஒழுங்குபடுத்தப்பட்ட போது மேகம் தானாய் மழை பொழிந்தது, மேகம் கருத்தது, தேசம் தெளிச்சது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை செழிக்கும். ஆராதனை ஒழுங்குபடுத்த போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னைக்கு கேட்ட நல்ல வார்த்தையின்படி விசுவாசின் சக்தியே ஆவிக்குரிய பக்தி. மறுபடி சொல்கிறேன், விசுவாசின் சக்தியே ஆவிக்குரிய பக்தி என்பதை மறந்து போகக்கூடாது. அப்படியான ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் பக்தியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவில் வளருங்கள். ஆவியான துறையோடு அந்நிய பாஷை பேசுங்கள். எல்லாருக்காக ஜெபிக்க உத்தரவாதம் எடுங்கள். வேத தியான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சாரிக்கு ஊழியத்தில் உலக விருப்பங்கள் விலகி வாழ பிரயாசப்படுங்கள். பாடுகளை சகித்து வாழ பிரயாசப்படுங்கள். தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்கள். அப்படி நீங்கள் செய்வீர்கள்னா குறைவில்லாத ஆசீர்வாதத்தை தருவார். ஆவிக்குரிய வாழ்வில் புது பலனை தருவார். பாதுகாப்பான வாழ்வு நமக்கு உண்டாகும். பிரயாசங்கள் நல்ல பலனை கத்த தருவார். நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பீர்கள். தேவரோடு இணைந்து ஆளும் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். தடைப்பட்ட நன்மைகள் தானாய் வரும். வேலைக்கானுக்கு எண்ணி கொடுப்பார், ஆனால் ஆராதனை வீரனுக்கு அள்ளி கொடுப்பார். மறுபடி சொல்கிறேன், வேலைக்கானுக்கு எண்ணி கொடுப்பார், ஆனால் ஆராதனை வீரருக்கு அள்ளி கொடுப்பார். கண்களை மூடி ஆண்டவரை பார்ப்போமா? நல்ல வார்த்தைகளுக்காக தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஏற்படுப்போம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நம்முடைய நோக்கம் சரியா இருக்க வேண்டும், நம்முடைய ஏக்கம் சரியா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். நம்முடைய நோக்கம் சரியா இருக்க வேண்டும், தேவனுக்கு ஏற்றதாக. நம்முடைய ஏக்கம் சரியா இருக்க வேண்டும், தேவனுக்கு ஏற்றதாக. அப்பொழுதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை நாம் உண்டாக்க முடியும். கர்த்தர் ஊழியக்காரர் இருக்கிறார். பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினால தேவனுடைய வார்த்தை கேட்டு எல்லா மக்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒரு விஷயம் கூட அர்ப்பணம் பண்ணுவோமா? அர்ப்பணம் பண்ணுவோமா? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது, தேவ பக்தியானது. இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கும் பிரோஜனமாய் இருக்கும்படி நமக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். விசுவாசின் சக்தியே ஆவிக்குரிய வாழ்க்கையின் பக்தி தான் என்பதை மறந்து போகக்கூடாது. விசுவாசின் சக்தியே ஆவிக்குரிய வாழ்க்கையின் பக்தி தான். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே கேட்ட வார்த்தைகளை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எப்படியாவது தேவனுக்கு அதை சாதிக்க வேண்டும், இதை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி
ஆவிக்குரிய வாழ்க்கையை மறந்து விடுகிறோம். நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் ஓடினால் தானே, படித்தால் தானே, உழைத்தால் தானே, பிரயாசப்பட்டால் தானே என்று சொல்லி எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டுப்படுத்தி உலகத்தை முக்கியப்படுத்தி விடுகிறோம். இன்றைக்கு நீ தெளிவாய் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்ன அந்த வசனத்து மூலமாக கற்று தந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். சரீர முயற்சிகள் இரண்டாவதாகட்டும், தேவ பக்தி முதன்மையாகட்டும். கேட்ட ஒவ்வொரு மக்களும் இதுவரைக்கும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை முதன்மைப்படுத்தினாலும் அதை மறந்துவிட்டு தேவனைத்தான் முதன்மைப்படுத்த, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேட கத்து உதவி செய்யும். அதிகாலை ஜபம், வேத வாசிப்பு ஒழுங்கு, ஜப நேரம், ஆராதனை காரியங்கள், ஆத்தும ஆதாயம், கொடுக்கிற விஷயம், பரிசுத்த சாயல், நித்திய ராஜ்யத்தை குறித்த நம்பிக்கை, உலகத்தை குறித்த வெறுப்பு, எல்லாவற்றிலும் முன்னேற கர்த்தர் உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய உதவியை நாடி நிற்கிறோம். கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும். ஒவ்வொரு மக்களும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டதனால முழு உலகம் பயங்கர தாக்கத்தில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே, மகாபெரிய வல்லமை இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தேசங்களுக்கு பாதுகாப்பு தாங்க. இதற்காக எடுக்கிற தேச தலைவர்கள் எடுக்கிற முயற்சிகள், மருத்துவர்கள், நர்சஸ், ஹெல்பர், இன்னுமாய் கூட தன்னார்வ தொண்டர்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் பங்காளர்கள், மக்கள் ஒத்துழைப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் கனப்படுத்தி சீக்கிரமாய் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த நாளும் கூட விசேஷமாய் தேவனுடைய வார்த்தை கேட்ட மக்களுடைய வாழ்க்கையில எந்த நியாயமான தேவை இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் சந்திப்பீராக. சகல பலவீனங்கள் மாறட்டும், குறைவுகள் நீங்கட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், எதிர்பார்ப்பு நிறைவேறட்டும், வேலைகள் சீக்கிரமாய் அவளுக்கு ஆயத்தப்படுத்தப்படட்டும், வருமானங்கள் பெருகட்டும், தொழில்கள் வளரட்டும், சபைகள் திறக்கப்படட்டும். சீக்கிரம் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். உங்க நாமத்தை மட்டும் நாங்கள் உயர்த்தி காமிக்கிறோம். கர்த்தர் பலத்த கிரியை செய்கிறீர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு கோடான கோடி நடிச்சிருக்கிறோம். மாறாத தேவ பிரசனத்தினாலே சபையை மூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசம் பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி உங்களுக்கு சமான கட்டளையிட கடவர் என்பது ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உலகமுடைய பரிசுத்த நாம சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவி அன்னையின் விசேஷமாய் உலகத்துல சகல பசங்களோடு இதனால கர்த்தருடைய வார்த்தை கேட்டு மகிழ்ந்து அர்ப்பணித்த மக்களோடு கர்த்தருடைய வரிவினத்தை காப்பதாக. ஆமென். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு வாழ்த்து சொல்லுங்கள். வார்த்தையில் இணைத்திருங்கள். வானாதி வானோடு இணைத்திருங்கள். அப்படி சரமான சபையில் இணைத்திருங்கள். வளர்ந்து பெறுவீர்கள். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.